அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். இன்னும் சத்தமா? நம்ம குட் மார்னிங் சொல்றதுல அந்த சத்தம் என்ன பண்ணணும்? இந்த மேல இருக்க கூரையை கழட்டிட்டு போயிடணும். அவ்வளவு சத்தமா சொல்லுங்க பாப்போம். சூப்பர், ரைட். இது 5ஆம் நாள், இண்டக்ஷன் ப்ரோக்ராமோட 5ஆம் நாள். எல்லாரும் ஒரு மைக்கோட வருவாங்க. நான் 2 மைக்கோட வந்திருக்கேன். எதுக்கு? ஒன்று எனக்கு, இன்னொன்று உங்களுக்கு. எதுக்கு சார் எங்களுக்கு மைக்கு? உங்களே தானே பேச சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு எதுக்கு மைக் கொடுக்குறீங்க? டைட்டில் வேற எனது இலக்குன்னு தானே போட்டு வச்சிருக்கிறீங்க. உங்க இலக்கெல்லாம் எனக்கு எதுக்கு சார்? அதானே. இங்க எனது இலக்கு அப்படிங்கறத நீங்க வாசிங்க சத்தமா. நம்பிக்கை இல்லை. சத்தமா இன்னும் ஃபைன். அப்ப இந்த டைட்டில நான் வாசிச்சா எனது இலக்கு, நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களோட இலக்கு. இப்ப டைட்டில் எனக்கா உங்களுக்கா அப்படின்னு கேட்டா யாருக்கு? உங்களுக்கு. அப்பப்ப நீங்க ஏதாவது பேசணும் இல்லையா? இல்லைன்னா வந்துட்டு நான் ஏதாவது பவர் பாயிண்ட் பார்த்து பேச, சரி சார் ஏதோ போட்டு வச்சிருக்காரு, அப்பப்ப மறந்துடுவாரு, திருப்பி பார்த்து பேசுவாரு. நமக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு தலையை கீழே போட்டுட்டு, இல்லைன்னா அப்படி முன்னாடி இருக்கு பின்னாடி உட்காந்துருக்கேன், முன்னாடி இருக்க என் தோல் மேல இடுப்பு மேல காலை தூக்கி வச்சுட்டு தலையை கீழே போட்டு அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறார் சார், கனவு காணுங்கள் அப்படின்ட்டு. நான் காலையில வந்தோடனே நேரமே 9:30 மணிலேருந்து நீங்க எப்ப பிரேக் விடுறீங்களோ அது வரைக்கும் கனவு காணுவேன். 10:30க்கு பிரேக் விடுவீங்க, கனவை நிப்பாட்டிடுவேன். ஏன்னா டீ சாப்பிடணும், வடை சாப்பிடணும். அதுக்கப்புறம் திரும்ப 11 மணிக்கு வர சொல்லுவீங்க, வந்து உட்காந்தோடனே கனவு காணுவேன். ஏன்னா அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறாரு. அப்படிதானே? அப்படியெல்லாம் கனவு காங்க விட முடியாது, விடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் இந்த 2வது மைக். யாரு தலை தெரியலையோ அவங்க கிட்ட தான் அந்த மைக் வரும். இந்த மைக் யாருக்கிட்ட சார் வரும் அப்படின்னா, நான் இப்படி பார்க்கும்போது எனக்கு யாரு தலை டக்குன்னு தெரியல, யார் முகம் தெரியலையோ அவங்கள தான் நான் தேடி போவேன். எனக்கு பன்னீர்செல்வம் சார் சொன்னார்ல, நம்ம யாரையும் டார்கெட் பண்றது இல்ல, மீன் தானா வலையில உழும், எற என்ன குறி வச்சா எற உழணும். அங்க ஒருத்தர் சொல்றான், சார் நீங்க அவரா ரஜினிக்கு ரசிகரா இருக்கிறீங்கன்னா உங்க வயசு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். மொடபாஸ் கரெக்டா? ரைட். யாரு தலை தெரியலையோ அவங்கள நோக்கி குறி வெப்ப, எற வெளுதா அப்படிங்கறத அப்ப பார்க்கலாம். அதுக்காக தான் இந்த மைக். தூக்கி அடிக்கிறதுக்கு இல்ல, நீ தப்பா நினைச்சிடாத, தூக்கி அடிச்சிடலாம் கிடையாது. அங்க மைக் வரும், பதில் சொல்லணும். ரைட். என்ன சார் பண்ண போறீங்க நீங்க? ஏற்கனவே 4 நாள் கிட்டத்தட்ட நீங்களே ஒரு 10 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கிறீங்க. பார்த்தோம்னா 15 மணி நேரம் கணக்கு வருது. நீங்க 1 மணி நேரம் என்ன புதுசா சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை. ரைட். இங்கேயும் ஒண்ணும் இல்லை, சரக்கே இல்லை. ரைட். அதாவது 4 நாள் பேசினாங்க இல்லையா? இந்த 4 நாள் பேசிய பேச்சாளர்களை தாண்டி புதிதாக நான் சொல்வதற்கு என்னிடம் எந்த சரக்கும் இல்லை. அப்புறம் ஏன் நின்றுட்டு இருக்க? போய் உட்கார வேண்டியதானே? அதானே? எங்கிட்ட இல்லை. ஆனால் உன்னை போல் என்னை போல சமூகத்துல நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க சில விஷயங்களை வாழ்ந்து காமிச்சிருப்பாங்க இல்லையா? வாழ்ந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம அப்பா சொல்லுவார்ல, நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்ந்து ஒரு வாழ்க்கை வச்சிருப்பாங்க. அது மாதிரி இங்க ரொம்ப வயசானவங்களாம் இல்லை, நம்ம வயசோட. எனக்கு உன்னையோட ஒரு 4 வயசு தான் கூட. உனக்கு எத்தனை வயசு? 16. உனக்கு 16. எனக்கு ஒரு 4 வயசு கூட கூட்டிக்க. ஸோ நீ நானும் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் தான் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 4-5
நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்ல பேசக்கூடிய தமிழ் மக்களுடைய வாழ்க்கை அது நம்மளோட உங்களோட கனெக்ட் ஆகும்னு நான் நினைச்சு இந்த 4-5 பேர்த்தோட கதையை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, அதுல கேர்ள்ஸ்க்கு வந்து 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மள கணக்கு போட்டு பார்த்தா 33% வருதான்னு தெரியாது. 2 ஸ்லைடு தான் வச்சிருக்கிறேன். 13 ஸ்லைட்ல 2னா 33% வருதான்னு கணக்கு போட்டுருக்கேன். ஸோ எக்ஸ்க்ளூசிவ்லி 2 slides ஃபார் கேர்ள்ஸ் இந்த லாஸ்ட். அப்புறம் 2 வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சர்ப்ரைசிங் எலமெண்ட் வந்துட்டு கடைசி 2 ஸ்லைடா வச்சிருக்கேன். கடைசி 2 ஸ்லைடு யாரெல்லாம் ஃபாலோ பண்றியோ அவனெல்லாம் வந்துட்டு டெஃபினட்டா இம்மீடியட்டா அந்த செகண்ட்ல இருந்தே உன்னோட நாலேஜ்ல ஒரு ஸ்டெப் அகட் ஆயிடுது. சரியா? அப்படி ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இப்ப ஒருத்தருடைய வாழ்க்கை கதையா பார்க்கலாமா? நெக்ஸ்ட், இவர் இந்த படத்தை பார்த்து கதை சொல்லுங்க பார்க்கலாம். படம் பார்த்து கதை சொல். இப்ப நான் இன்னும் தாண்டி அங்க வரைக்கும் வரணும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட போட்டிருக்கீங்க, அப்படியே வண்டியை பின்னாடி விடுப்பா. இந்த படம் பார்த்து கதை சொல் இருக்கு இல்லையா, அதுல இந்த படத்தை பார்த்து கதையெல்லாம் வேண்டாம், இவரோட பேரை கரெக்டா சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யாருக்கு தெரியும்? இவரோட பேர் யாருக்கு தெரியும்? எங்க சார் கேட்டா உடனே சொல்லிடுவாரு, ஆனா அவருக்கு வாய்ப்பு கிடையாது. ஹெச்ஓடி சார் ஆனந்த் சார் கேட்டா 10 சிலையில் இருக்கிறவங்களுக்கும் 10 மணி நேரம் கதை சொல்லுவார். என்னோட நல்லா கதை சொல்லுவார். நேற்று ஒரு அருமையான கதை சொன்னார்ல, அது மாதிரி. பட் அவருக்கு வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு தான். இவர் யார்? க்ளூ கொடுக்கலாமா? இவரோட பேர் வந்து வீரத்தில் ஆரம்பிச்சு வேல்ல முடியும். சொல்லுங்க யாருன்னு. யார் சொன்னா? சில பேர் கரெக்டா சொன்னீங்க. வீரவேல் தப்பு. வீரத்தில் ஆரம்பிச்சு வேல்ல முடியணும். நடுவுலையும் பேர் இருக்கு. ஒரு முத்தான மனுஷன் அவரு. சேர்த்துக்கு எல்லாத்தையும் கேர்ள்ஸ். முத்தான மனுஷன், வீரத்தில் ஆரம்பிச்சு வேல்ல பேர் முடியணும். வீர முத்து வேல். இப்ப நமக்கு தெரியுது, ஆனா மைக்க நீட்னா வர மாட்டேங்குது இல்லையா? நமக்கு தெரியுது, மைக்க நீட்னா வர மாட்டேங்குது. இவர் பேர் என்ன? சத்தமா. யாராவது சாப்பிடாம இருக்கியா? பிரேக்ஃபாஸ்ட் சார், நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல சார். நீங்க ரொம்ப நேரம் வந்து சத்தமாட்டே இருக்கிறீங்க, என்னால பேச முடியாது அப்படின்னு யாரா இருக்கியா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலைன்னா 10 நிமிஷம் டைம் தர போய் சாப்பிடலாம். எனிபடி சாப்பிடலையா? அப்புறம் எதுக்கு எழுதுங்க? உனக்கு தான் அடுத்த கேள்வி. மைக்கு பிடி. எந்திரி, பரவாயில்ல எந்திரி. சாப்பிட்டீல பெரும்பாதான் இருக்கு. எந்திரி. உன் பேர் சொல்லு, அவர் பேர் வேண்டாம், உன் பேர். விக்னேஷ். விக்னேஷ், தைரியமா சொல்லு. விக்னேஷ். விக்னேஷ். என்ன படிக்கிறீங்க? ட்ரிபிள் இ. உனக்கு இவருக்கும் கொஞ்சம் கனெக்ஷன் இருக்காருன்னா இல்ல, இவர் வேற படிச்சிருக்கிறாரு. ரைட். இவர் என்ன படிச்சிருக்கிறாரு தெரியுமா? இவரை எதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்லைடா போட்டிருக்கோம் அப்படின்னா, இவரும் நம்மள போலயே என்ன பண்ணாரு? டிப்ளமோ படிச்சாரு. என்ன படிச்சாரு? டிப்ளமோ படிச்சாரு. வீரமுத்துவேல் விழுப்புரத்தை சார்ந்தவர். சென்னை பக்கத்துல இருக்கு இல்லையா, சென்னை போற வழியில விழுப்புரம்னு ஒரு ஊர் இருக்கும். மஞ்ச சட்டை. எந்திரிப்பா, எந்திரி. சார் எந்த ஊரை சார்ந்தவரு? எஸ், நம்ம மட்டும் தள்ளி விட்டுறணும். வீரமுத்துவேல் வந்துட்டு விழுப்புரத்தை சார்ந்தவர். நம்ம எந்த ஊரை சார்ந்தவர்? கூட மைக்கு டக்குன்னு கூட எந்திரிங்க ஃபர்ஸ்ட். வாட்ஸ் யுவர் நேம்? சார் தமிழரசன். தமிழரசன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தலை குனிந்தால் ஆளே எந்திரிக்கணும். தமிழரசன் எந்த ஊரு? சார் கொண்டையம்பாளையம். கொண்டையம்பாளையம். கேட்கல, மைக்ல பேசு. கொண்டையம்பாளையம். கொண்டையம்பாளையம் எங்க படிச்சீங்க? கள்ளிப்பட்டியில படிச்சீங்க. அதே மாதிரி தான் வீரமுத்துவேலும் அவங்க அப்பா வந்து ரயில்வே எம்ப்ளாயி, ரயில்வே ஆபீசர் கிடையாது, ரயில்வே ஊழியர். அதனால ரயில்வே ஸ்கூல் ஒன்றுல படிச்சார். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன படிக்கிறதுன்னு தெரியல. அதனால
பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாலிடெக்னிக். நம்மள மாதிரி வந்துட்டு சக்தி பாலிடெக்னிக் போனா 100% வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பாங்க, அங்க நிறைய பேர் ஹையர் எஜுகேஷன் போயிடுவாங்க அப்படின்னு உங்களை மாதிரி புத்திசாலித்தனமா தேடி பிடிச்செல்லாம் அவரு வரல. ஏதாவது ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்ல படிச்சா போதும் அப்படின்னு அவங்க அப்பா கொண்டு போய் சேர்த்து விட்டார். ஏன்னா அவர் பணக்காரர் இல்லையா, நம்ம அப்பா போலயே, நம்ம அப்பா மாதிரியே அவரும் பணக்காரர் கிடையாது, சேர்த்து விட்டார். அங்க டீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க, டிப்ளமோ படிச்சீங்கன்னா பெரிய ஆள் ஆயிடலாம்டா, டிப்ளமோனா லேஸ் கொட்ட படிப்பு கிடையாது, அதுல பெரிய ஆளானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல நம்மள என்ன பண்ணுவோம், ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்காங்க, அதனால அதை ஏதாவது எம்பசைஸ் பண்றதுக்கு அதை வந்து வலியுறுத்தி சொல்றதுக்காண்டி டிப்ளமோலாம் பெரிய படிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமா. ஆனா அவர் அப்படி நினைக்கல. வாதியார் சொன்னாருன்னா அதுல தான் 5-10% உண்மை இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஸ்கூல்ல சரியா படிக்க மாட்டாரு, சுமாரான மார்க் தான், டொனேஷன் கட்டுறதுக்கு அவங்க அப்பாட்ட காசு இல்லை, டிப்ளமோ சேர்த்து விட்டாங்க. டிப்ளமோ சார் சொன்னாரு வாத்தியாரு, டிப்ளமோ படிச்சா பெரிய ஆளாகலான்னு சொன்னார். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சார். யாரெல்லாம் ராயல் மெக் இருக்கிற மெக்கானிக்கல் கை தூக்கு, ராயல் மெக். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ராயல் மெக்னு ஏன்டா சொல்றீங்கன்னு கேட்டா, வீரமுத்துவேல் சாரே மெக்கானிக்கல் தான் படிச்சாரு, அதனாலதான் ராயல்னு சொல்லணும். அப்படி ஸ்டைலா ஹேர் ஸ்டைல் விட்டுக்கிட்டு காலில் வந்துட்டு ஒரு ஜான்க்கு வந்துட்டு பேண்ட்டை மடிச்சு விட்டுட்டு பட்டன் ஃபர்ஸ்ட் பட்டனை பிச்சு விட்டுருப்பான். நம்மால் யூனிஃபார்ம் கொடுப்ப கைகள் போட்டுக்க யூனிஃபார்ம் கொடுப்பாங்க இல்லையா, யூனிஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும், ஃபர்ஸ்ட் பட்டனை பிச்சு விட்டுருவான். ஏன்டா பட்டன் போடலன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பட்டன் பிஞ்சு போச்சு சார். அது நம்ம தானா பிஞ்சு தானா கீழே விழுந்த மாதிரி. யாராவது பிச்சு விட்டுருக்கியா ஃபர்ஸ்ட் பட்டனை ஸ்கூல்ல? அவன் இருக்கானா மஞ்சள் சட்டை, ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரி ஸ்டைலாக தான் இருக்கு, எதுக்கும் வாட்ச் லிஸ்ட்லயே வச்சுக்கலாமா? ரைட். அப்படி இல்லை, வீரமுத்துவேல் சார் வந்து மெக்கானிக்கல் படிச்சார், அதனால நாம சத்தமா சொல்றா. இப்போ உங்ககிட்ட தன்னம்பிக்கையே இல்லை, நீ ராயலா இல்லையா? அறிவு ராயல் ராயலா இல்லையாப்பா? நான் சொல்றேன்டா, நீங்க ராயல் தான், சத்தமா சொல்லு, ராயல் மெக் சொல்லு. இப்ப அடுத்த நான் ஈசிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இப்ப ஈசி எவ்வளவு சத்தமா சொல்றான்னு பாரு. இதே மாதிரி ஒரு சக்சஸ் பர்சன் ஈசியில் இருக்கிறாரு. ஒரு 17-18 அரியர் வச்சுட்டு சாதிச்சவரு. அப்ப அவன் சத்தமா சொல்லுவான், நீ சொல்ல மாட்டேன்ற. இப்ப தன்னம்பிக்கை இருக்கிறவங்களா சொல்லு, ராயல் மெக். சூப்பர். இவரும் அந்த ராயல் மெக் தான் படிச்சார். பட் என்ன விஷயம் தெரியுமா, மெக்கானிக்கல் அவர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். மெக்கானிக்கல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். இங்கே காலேஜில் அட்மிஷன் போடுறப்ப சொன்னாங்களா, 90% மேலே எடுத்தீங்கன்னா மெரிட்ல லேட்டரல் என்ட்ரில பெரிய காலேஜில் சீட் கிடைக்கும்ட்டு. அவர் காலகட்டத்தில் பெரிய காலேஜுக்கெல்லாம் கூட போகல. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு காலேஜ், இப்போ ஓரளவுக்கு பெரிய காலேஜ், டயர் 2ல இருக்கு. அப்போ வளர்ந்துகிட்டு இருந்த காலேஜ், அங்க மெரிட்ல சீட் கிடைச்சி செகண்ட் இயர் பிஇ எங்க போனாரு? எந்த காலேஜ்க்கு? நான் என்ன A+B² ஃபார்முலாவானா கேட்டேன். கதை சொல்றோம், கதையில நடக்கிற விஷயத்தை கேட்கிறோம். எந்த காலேஜ் போனாரு? சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல சின்ன காலேஜுக்கு போனார். ஆனா அவருக்கு டிப்ளமோலயே விதை போட்டாங்க, நல்லா படிச்சாதான் மேல போக முடியும். அங்க போயிட்டு டிப்ளமோல இருந்து வந்தவர் இல்லையா, கஷ்டப்பட்டு படிச்ச செகண்ட் ரேங்க் தான் வாங்கினேன் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல. அப்புறம் அடுத்த செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படியே வாங்கிட்டு பிஇ முடிச்சிட்டாரு. ரைட்டா? உடனே வந்துட்டு ஓஹோ இருந்தாலும் சொல்ற கதையெல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கான கதை போட்டிருக்கு, நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நீ உடனே தலைக்கீழ் போடுறாரு.
எல்லா தரப்பு மக்களுக்கும் கதை பின்னாடி இருக்கு. இந்த பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தார். பிஇ ஃபர்ஸ்ட் ரேங்க்லயே முடிச்சிட்டார். 9.17 சிஜிபிஏ. இந்த சிஜிபிஏ அப்படின்னா என்ன அப்படின்லாம் உனக்கு நீ காலேஜ் தொடங்கினதுக்கு அப்புறம் சொல்லுவோம். அதுக்குள்ளேயே கொட்டாய் விட ஆரம்பிச்சிட்டான். 9.17 சிஜிபிஏல முடிச்சார். முடிச்சுட்டு திருச்சியில நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கம்பெனி, சாரி ஒரு காலேஜ், அங்க வந்துட்டு எம்டெக் பண்ணார். அங்கேயும் ஹையர் மார்க். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல நம்ம ஊருக்கு தான் வந்தார், கோயம்புத்தூர். எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்க? LMW லக்ஷ்மி மில்ஸ் ஒர்க். லக்ஷ்மி மில்ஸ் யாராவது கேள்விப்பட்டிருக்கியா? குட். அந்த கம்பெனியில தான் வேலை பார்த்தேன். லட்சுமி மில்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். நமக்கெல்லாம் போய் வேலை கிடைச்சிச்சுனாவே போய் அப்பாடா அப்படின்ட்டு அடுத்து என்ன பண்ணுவோம்? பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அப்படித்தானே? ஒரு வேலை கிடைச்சோடனே ஒரு பொண்ணு பார்க்கணும் இல்லையா? ரெண்டாவது வேலை கிடைக்கும் போது சில பேர் ரெண்டாவது பொண்ணு பார்ப்பான், அது வேற. ஒரு வேலை கிடைச்சோடனே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடும். இவர் அப்படி இல்லை. இவருக்கு என்ன கனவுனா கவர்மெண்ட் ஜாப் போகணும், அது முக்கியமான ஜாபுக்கு போகணும்ட்டு. அப்படியே அவர் வேலை பார்த்துட்டே இருக்காரு. அப்ப பேப்பர்ல ஆட் வருது, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்னு பெங்களூர்ல ஒரு கம்பெனி இருக்கு. அங்க ஜாப் ஓப்பனிங் ஆனோடனே வேலை பார்த்துட்டு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணிட்டாரு. ஹெலிகாப்டர் விங்ஸ் இருக்குல்ல, ஹெலிகாப்டர் ரெக்கை, அந்த ரெக்கை ரிசர்ச் பண்ற டிவிஷன்ல இவருக்கு வேலை கிடைச்சது. அங்க போயிட்டு அங்க இருந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் எங்க போனாரு? ISRO போனார். இஸ்ரோ போய் இஸ்ரோல என்ன பண்ணாரு? அவரு சேட்டிலைட்ஸ்ல ஒர்க் பண்ணார். நேனோ சேட்டிலைட் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கா? ஸ்கூல்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, குட்டியா சேட்டிலைட் பண்றது. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் நேனோ சேட்டிலைட்ல ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் டைரக்டர் தான். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நேனோ சேட்டிலைட்ல ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் டைரக்டர் இவர் தான், விழுப்புரத்துக்கார். அப்படியே PhD பண்ணாரு. எப்போ? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ISROல வேலை பார்த்துட்டு இருக்காரு. கை நிறைய சம்பளம், முக்கியமான பதவி. ஆனா என்ன பண்ணாரு? PhD பண்ணார். ஏரோஸ்பேஸ், IIT மெட்ராஸ்ல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல PhD பண்ணார். முடிச்சுட்டு தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருந்தாரு. அப்பதான் இந்தியா ஒரு முடிவு பண்ணாங்க. என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நாம நிலாவுக்கு ராக்கெட் விடணும் அப்படின்னு. அப்படி முடிவு பண்ணி விட்ட அந்த ராக்கெட்டோட பேர் என்ன? யார் சொல்ல முடியும்? ராக்கெட்டோட பேர் என்ன? இந்த கருப்பு சட்டை. ஏன் நீ அப்படின்னா கொட்டாய் விட்ட. இந்தியா நிலாவுக்கு ராக்கெட் விடணும்னு சொல்லி நம்மெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது நிலாவை பார்த்தா என்ன தெரியும்? ஆயா வடை சுட்ட கதை தான் நம்ம ஆத்தா சொல்லியிருப்பாங்க, இல்லை அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆயா வடை சுட்டதுன்னா நம்மால் சும்மா இருக்க மாட்டான், என் பாயா சொல்லலையான்னு கேட்பான். அப்படியெல்லாம் கேட்டுதான் அப்படித்தான் நம்மளுக்கு கதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்தியா என்ன பண்ணுச்சு? ராக்கெட் விடணும்னு முடிவு பண்ணுச்சு. என்ன ராக்கெட்டு? இந்த ராக்கெட்டுக்கு என்ன பேர் வச்சாங்க? அந்த சேட்டலைட்டுக்கு சார் மங்கள்யான் இல்ல, இஸ்ரோ சார். இஸ்ரோ வந்து உடனும் முடிவு பண்ணுச்சு. மங்கள்யான்ங்கிறது ஒரு முக்கியமான சேட்டலைட் தான். அதுக்கு பின்னாடி வர்றேன். சந்திரனுக்கு உடனும் நினைச்ச ராக்கெட் பேர் என்ன? இங்க ஒரு ஆன்சர் வச்சிருக்கான். மைக்கோட உங்க பேர் சொல்லி மைக்ல சொல்லுங்க. அந்த கருப்பு சட்டை மிஸ் பண்ணிட்டாப்ல, இந்த கருப்பு சட்டை பிடிச்சிட்டாப்ல. சார் என் பேர் நாச்சியப்பன் சார். நாச்சிமுத்து. நாச்சியப்பன். நாச்சிமுத்துபுரத்தில் இருக்கக்கூடிய சக்தி பாலிடெக்னிக்ல படிக்கிறார். ஆன்சர் சொல்லுங்க. சந்திராயன். வெரி குட். சந்திராயன் அப்படின்னு ஒரு சேட்டலைட் உடனே முடிவு பண்ணாங்க. மிஷன் 1.0. மிஷன் 1.0. சந்திராயன் 1.0 ஃபர்ஸ்ட் சேட்டலைட். யார் விட்டது? இவர் இல்ல. இந்த கேள்வி யாருக்கு பதில் தெரியும்? இவர் இல்ல. ஆனா அவரும் ஒரு தமிழர். தெரியுமா? நம்ம ஊர் பக்கம் தான். மைக்கு அவர்கிட்ட கூட கருப்பு சட்டைங்க எல்லாமே வந்துட்டு பிரைட்டா இருக்கிறீங்க. கருப்பு நெருப்பு அப்படின்றான். APJ அப்துல் கலாம் இல்ல கண்ணா.
ஏபிஜே அப்துல் கலாம் வந்துட்டு ராக்கெட் எல்லாம் இந்தியா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு காரணமானவர். அவர்களே நம்ம ராக்கெட்டை தயாரிச்சிருக்க மாட்டோம். சரியா? பிஎஸ்எல்வி மாதிரியான ராக்கெட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம கலாம் ஐயா தான் காரணம். அவரும் தமிழ்நாட்டுக்காரர் தான், ராமேஸ்வரம். ஓகே. ஆனா இந்த சந்திராயன் ஒண்ண விட்டது அவர் இல்ல, நம்ம பொள்ளாச்சிக்கார், பக்கத்து ஊருக்காரர், சொந்தக்காரர் தான். நம்ம ஊருக்காரர், நம்ம சொந்தக்காரர் தானே. யாரு? நெக்ஸ்ட் ஸ்லைட போட்டு கண்டுபிடிச்சு. யாரு அவரு? சேட்டலைட்டோட சந்திராயன் ஒன்னோடய இருக்காரு. யாரு அவரு? அடுத்த கருப்பு சட்டையிட கூடியா? அப்ப விட்டது இப்ப பிடிச்சிட்டான் கூட வந்துட்டேன். எந்திரா ஒரு பெரிய கிளாப்ஸ் கூட. What's your name? மணிகண்டன். Manigandan is telling the correct answer. That is மயில்சாமி அண்ணாதுரை. எக்ஸாக்ட்லி. பொள்ளாச்சி பக்கம் ஒரு கிராமத்தை சார்ந்தவர் தான் இவர். ஓகேவா? இவர் தான் சந்திராயன் 1 சேட்டலைட்டை தயார் பண்ணாங்களே. ஆக்சுவலா அதுக்கு நிறைய பேர், பல்லாயிரம் பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இவர் ஒருத்தர சேட்டலைட்லாம் செய்ய மாட்டார். இவர் ப்ராஜெக்ட் டைரக்டர், இவர் தான் லீடர். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடி மாதிரி. அது கீழே நாங்கெல்லாம் ஃபேக்கல்ட்டி, அது கீழே ஸ்டாஃப், அது கீழே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாம் இருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி பல ஆயிரம் பேர் ஒர்க் பண்ணுவாங்க. இவர் தான் மிஷன் டைரக்டர். சந்திராயன் 1 தமிழர். இவர் எங்க படிச்சாரு தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் மீடியம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியத்தில் தான் படிச்சாரு. பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல தான். இந்த சந்திராயன் 1 அப்படின்னு அதுல நிறைய, சந்திராயன் 1க்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்துட்டு ஒரு பந்தம் இருக்கு. சந்திராயன் 1 வந்துட்டு ஒரு பர்டிகுலரான ஒரு மண் வகை நிலால இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது. நிலாவில் நீர் இருக்குன்னு சந்திராயன் 1 தான் கண்டுபிடிச்சது. அந்த மண்ணு தமிழ்நாட்டில் நாமக்கல் பக்கத்துல இருக்க ஒரு ஊர்ல இருக்கு. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? சந்திராயன் 1 மாதிரியே இன்னொரு சேட்டலைட்டை செஞ்சு இஸ்ரோல வச்சுட்டு இந்த நாமக்கல் பக்கத்துல இருந்து ஒரு 10-20 லாரியில ஒரு 70 டன் மண் அள்ளிட்டு போய் நிலா மாதிரியே ஒரு செட்டப் பண்ணி அதுல அந்த லேண்டர் ரோவர், அந்த சேட்டலைட் இருந்து போய் நிலாவில் ரிசர்ச் பண்ணக்கூடிய 2 மிஷின், லேண்டர் ரோவர்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு அதுல விட்டு அது எப்படிலாம் அங்கே மூவ் ஆகுது, இந்த மண்ணின் தன்மை என்ன அப்படிங்கிறத இங்கே வச்சு ரிசர்ச் பண்ணாங்க. இந்த சந்திராயன் 1 இருக்கு இல்லையா, அதுல மெட்டல் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மெட்டலையும் தமிழ்நாட்டில் தான் கொண்டு போனாங்க. எங்க இருந்துன்னா சேலத்துல வந்துட்டு இரும்பு எஃகு ஆலை ஒன்று இருக்குல்ல, சேலம் ஸ்டீல் கம்பெனி, அங்க இருந்து தான் அதுக்கு வந்து கொடுத்தாங்க. ரைட், அதுல ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் சந்திராயன் 1. ரெண்டாவதா சந்திராயன் 2 இருக்கு இல்லையா, அவங்களும் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான் ப்ராஜெக்ட் இருக்கு. யார் தெரியுமா? இது கண்டிப்பா கேர்ள்ஸ் சொல்லணும், ஏன்னா ஒரு விமன். சந்திராயன் 2 உடைய ப்ராஜெக்ட் டைரக்டர் யாரு? பாக்குறேன், நீ எதுக்கு போன் எடுக்கிற? எனக்கு மறந்து போச்சு. அதனாலதான் நான் எடுக்கிறேன். யார் சொல்லுங்க பாப்போம். சந்திராயன் 2 உடைய ப்ராஜெக்ட் டைரக்டர் ஒரு விமன், சென்னைக்காரவங்க. சென்னை. எனி ஐடியா? ஓகே, இது அசைன்மெண்டா கொடுத்துடலாம். கேர்ள்ஸ் வந்துட்டு பிரேக் முடிச்சு வரும் பொழுது சந்திராயன் 2 உடைய விஷன் டைரக்டர் யாரு? ஒரு விமன் சொல்லணும். ஃபைன், சொல்பா. இன்னொன்னு, கல்பனா சாவ்லா வந்து இந்தியா வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க விஞ்ஞானி. ஓகே, தமிழ் பொண்ணு. தமிழ் பொண்ணு. ரைட். சந்திராயன் 3 டைரக்டர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த வீரமுத்துவேல். ஓகேவா? தமிழ்நாட்டுக்காரர். இப்போ அவரோட அப்பாட்ட போயிட்டு கேட்டாங்க, உங்க பையன் இவ்வளவுலாம் சாதிச்சிருக்கிறாரு, சேட்டலைட் லான்ச் பண்ணிட்டாங்க, சேட்டலைட் சக்சஸ்ஃபுல்லா லான்ச் ஆயிருச்சு, உடனே பிரைம் மினிஸ்டர் வந்து டெலிவிஷன்ல வந்து எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிட்டாரு, இங்க தமிழ் டிவி சேனல்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்க, மைக் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, உங்க பையன் சாதிச்சிருக்கிறாரு, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, என் பையன் சாதிச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். சந்திராயனுக்கு ப்ராஜெக்ட் டைரக்டர் அவர் போட்டதுக்கு அப்புறம் ஒரு வீட்டுக்கே இன்னும் வரல சார்.
இப்ப இந்த மிஷன் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் 15 நாள் கழிச்சு நிலாவுல அந்த ராக்கெட் போய் இறங்கும், சேட்டலைட் இறங்கும். இறங்குறத பார்க்கும்போது இறங்குறத நான் பார்க்கணும். அப்ப என் பையன் கூட இருக்கணும். இருந்தா அந்த சந்திராயன் வெற்றிய என் பையனை என் பக்கத்துல என் பையனோடு நான் கொண்டாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்றாரு அவர் அவங்க அப்பா. ஏன்னு கேட்கிறாங்க. ஏன் சார் அப்படி சொல்றீங்கன்னு. இல்ல சார், என் பையன் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு கூட, அதாவது வீரமுத்துவேல் அவருடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட, என் பொண்ணோட கல்யாணத்துக்கு கூட வரல சார். முக்கியமான வேலையில் இருந்தா நாங்களும் வர வேண்டாம்னு சொல்லிட்டோம். அப்படிப்பட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வேலை பார்த்திருக்கிறான். அவனோட வெற்றியின் போது நான் அவன் அருகில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னு யார் சொன்னது? அவங்க அப்பா சொன்னார். வெற்றி அடைந்தது, அவரும் வந்தார். தமிழகம் கொண்டாடியது, இந்தியாவும் கொண்டாடியது, உலகமே அவரை வந்துட்டு அங்கீகரித்து. யார? வீரமுத்துவேல. இதுல என்ன டேக் அவே பாயிண்ட்? சரி சார், இந்த கதை சொன்னீங்க, என்ன டேக் அவே பாயிண்ட்? இப்ப இன்னும் ஒரு 4 மாசம் போச்சுன்னு வச்சுக்கோங்க. பங்குனி சித்திரை எல்லாம் வந்துருச்சுன்னா ஊர்ல திருவிழா வரும். இந்த பக்கம் குண்டம் வரும், சத்தியமங்கலத்துல வந்து குண்டம் வரும், ஊருக்கு திருவிழா வரும். நம்மளால என்ன பண்ணுவோம் தெரியுமா? 1 நாள் 2 நாள்லாம் போட மாட்டேன், 4 நாள் லீவ் போட்டுருவான். அம்மாவோட தங்கச்சியோட மாமியாரோடைய மகனுடைய மாமியா செத்து போயிருக்கு, 1 வாரம் லீவ் போட்டுருவான். போட்டிருக்குமா இல்லையா? அப்படியெல்லாம் இல்லாம கருமமே கண்ணா இருந்தார். அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாரு, வெற்றி பெற்றார். யாரு? வீரமுத்துவேல். நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். தொப்பி சொல்றான், ஏண்டா திருவிழா வந்தா லீவ் எடுக்காதுன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் ஒரு கதையா? இதை நீ நேராவே சொல்லியிருக்கலாமே, அதானே? பட் அதான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டாங்க வீரமுத்துவேல்கிட்ட, நீங்க இளைஞர்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, நான் ஒரு சாதாரணமான ஆள், நான் ஸ்கூல்ல சாதாரணமாக தான் படித்தேன். படிக்க படிப்பில் என்ன தேவைங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். உயர்வுக்கு தேவையான திறமையை வளர்த்துக்கிட்டேன். என்னால் வளர்த்துக்க முடியும்னா எல்லோராலும் வளர்த்து கொள்ள முடியும். தனியாக நான் வந்துதான் இளைஞர்களுக்கு சொல்வதற்கு ஏதுமில்லை. யார் வேண்டுமானாலும் சாதிக்கலாம், நான் செய்தது சாதனை என்று கருதினால் அப்படின்னு அவர் சொல்றார். ரைட்? அப்போ ஒரு காலத்தில் பாலிடெக்னிக் வகுப்புல உங்களை போலவே உட்கார்ந்திருந்த வீரமுத்துவேல் சந்திரயான்ற ஒரு மிஷன்ல சாதிச்சா, நீங்க உங்களுக்கு என்ன துறை பிடிக்குதோ அந்த துறையில உங்க திறமையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக சாதிக்க முடியும். நேரத்தை வீணடிக்காமல் கொண்ட கருத்துல கவனத்தை செலுத்தினா. ஸ்டோரி 1 ஓவர். எபிசோட் 2 நெக்ஸ்ட் போடுப்பா. இதுவும் ரிலேட்டட் டு இந்த ஸ்பேஸ் மிஷன் தான். இப்போ நம்ம பையன் சொல்லுவோம், என்ன சொல்லுவாங்க, எல்லாம் சரி சார், அவங்க அப்பா கவர்மெண்ட்ல இருந்தாரு, ரயில்வே எம்ப்ளாயாக இருந்தாரு, அவருக்கு மாதம் ஆனால் சம்பளம் வந்திருக்கும். ஆனால் எங்கள் அப்பா அப்படியா சார்? எங்கள் அப்பா டெய்லி கூலிக்கு போகிறாரு, 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா வருது. அதில் பாதியை தான் வீட்டுக்கு கொடுக்குறாரு, சில நேரம் வீட்டுக்கும் கொடுக்கறது இல்லை. நான் எங்கள் வீட்டில் ஒரே பையன்தான், அம்மா தான் என்னைய பார்த்துக்கிறாங்க, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. நானெல்லாம் எப்படி சார் இது பண்ண முடியும்? அப்படி யாருக்காவது தோணுச்சுன்னா, அடுத்த கருப்பு சட்டை வீணா உனக்குத்தான், எழுந்துச்சு போய் நின்னுக்கும். பின்னாடி பச்சை சட்டையா இடம் வீணா உனக்கு தான். அப்படி யாருக்காவது தோணுச்சுன்னா இவர் தான். அப்படியெல்லாம் தோண தேவையில்லை அப்படிங்கிறது உண்டு சக்தி. இவர் பேர் வாசி போனோம். சிம்பிள் கொஸ்டின். இவர் பேர் வாசி. அங்கேயே இருக்குது, நாராயணன். அப்படியா இருக்கு? வி நாராயணன். எஸ், வி நாராயணன். யார் அவரு? அது அங்கேயே இருக்கு சார். இஸ்ரோவுடைய நியூ சீஃப். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? இஸ்ரோவுடைய புதிய தலைவர். இந்த ஜனவரி 2025
ஜனவரி மாசத்துல இருந்து அவர் தான் தலைவர். மைக்க வாங்கிக்கப்பா. அவர் தான் தலைவர். எந்த ஊருக்காரரு? எந்த ஊருக்காரரு? சரி, எந்த மாநிலமா இருக்கும்? எஸ், தமிழ்நாடு. எந்த ஊருக்காரரு? யார் சொன்னது? பேர் சொல்லு. சார் மதன். மதன் என்ன டிபார்ட்மெண்ட்? சார் மெட்டலர்ஜி. மதன் மெட்டலர்ஜி. கன்னியாகுமரி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவருக்கு ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்து. கன்னியாகுமரி. இஸ்ரோவுடைய தலைமை பொறுப்புடைய பிரசன்ட் சீஃப் வந்துட்டு வி நாராயணன். இவங்க அப்பா ஒரு தேங்காய் வியாபாரி. தேங்காய் பருப்படுத்தி வியாபாரம் பண்றது. நிலையற்ற சம்பளம். இவர் கூட பிறந்தது 3 சிஸ்டர்ஸ், 2 பிரதர்ஸ். இவரோட சேர்த்து 6 பேரு. 6 பேர். இவர் படிச்சது நம்மள மாதிரியே ஒரு ஊராட்சி பள்ளி. நானும் மனப்பாடம் பண்ணு பார்த்தேன். அவங்க ஊர்ல மனசுலயே நிக்கல. கீழக்காட்டு விலை. கீழக்காட்டு விலை மாரி செல்வராஜ் படத்துல வர்ற மாதிரி பேர்லாம் இருக்கு. கீழக்காட்டு விலைங்கிற ஒரு ஸ்கூல்ல அரசு தொடக்க பள்ளியில தமிழ் வழியில படிக்கிறார். அப்புறம் ஹை ஸ்கூலுக்கு இந்த சவுத்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கும். சிஎஸ்ஐ ஸ்கூல் ஒண்ணு, அது வந்து ஆதிக்காட்டு விலை. பேரெல்லாம் பாத்தியா? கீழக்காட்டு விலை, ஆதிக்காட்டு விலை, இந்த மாதிரி ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ் அங்க படிக்கிறார். இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 9வது படிக்க வரைக்கும் அவங்க வீட்டுல கரண்ட் கிடையாது. இப்ப யார் வீட்டுல கரண்ட் இல்லாம இருக்கா? கரண்ட் இல்லாத வீடு இல்ல. ஆனா வி நாராயணன் சாரோட வீட்டுல ஒரு 9வது படிக்க வரைக்கும் கரண்டே கிடையாது. 10வது தான் அவங்க வீட்டுக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுத்தாங்க. அதே 10வது என்ன பண்ணணும்? 10வது என்ன பண்ணுவோம்? கன்னத்துல கை வச்சு தேமேன்னு உட்காந்துருப்போம். 10வது என்ன பண்ணுவோம்? பப்ளிக் எக்ஸாம் எழுதுவோம். 9வது வரைக்கும் மன்னன் வழக்கில் படிச்சவர் 10வதுல ஸ்கூல் ஃபர்ஸ்ட். 10வதுல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சாச்சு. மேற்கொண்டு படிக்கிறதுக்கு அவங்க அப்பா பணம் கட்ட முடியாதுன்ட்டார். இன்னொரு 1 வருஷமோ 2 வருஷமோ படிக்கலாம், முடிச்சோடனே வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒன்னே இவர் என்ன பண்றாங்க? அவங்க வாத்தியார்ட்ட போய் கேட்கிறாரு. அவங்க வாத்தியார் சொல்றாரு, இது வந்து 1980ல அவங்க வாத்தியார் சொல்றாரு, டிப்ளமோ படிச்சுன்னா உடனே வேலைக்கு போயிடலாம். அப்பெல்லாம் பிரைவேட் டிப்ளமோலாம் கிடையாது, கவர்மெண்ட் காலேஜஸ் தான் இருக்கும். படிச்சோடனே வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு டிப்ளமோ போய் படிச்சார். இவர் படிச்சது டிப்ளமோ மெக்கானிக்கல் தான். படிச்சு முடிச்ச உடனே இப்ப ராயல் மெக் கை தட்டி இருக்கணும். 2வது வாட்டி மெக்கானிக்கல் படிச்சவர். படிச்சு முடிச்சோடனே அவருக்கு தான் வசதி இல்லை இல்லையா? 84 மெட்ராஸ்ல டிஐ அப்படின்னு ஒரு சைக்கிள் கம்பெனி. இப்ப எப்படி புல்லட்டு பைக் எல்லாம் ஃபேமஸோ அப்ப சைக்கிள் ஃபேமஸ். நம்ம அப்பா காலத்துல லைட்டு வச்ச சைக்கிள்லாம் பெரிய விஷயம் இல்லையா? சைக்கிள் ஃபேமஸ். ஒரு சைக்கிள் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டார். திரும்பி அப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம்? வேலைக்கு போனா என்ன பண்ணுவோம்? கல்யாணம் பண்ணுவோம். அவர் வேலைக்கு போனா அடுத்த வேலையை தேடுனார். பிஹெச்இஎல்ல வேலைக்கு போயிட்டார். திரும்பியும் டிஐங்கிறது பிரைவேட் கம்பெனி, பிஹெச்இஎல்ங்கிறது ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கம்பெனி. கவர்மெண்ட் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அத்தோட ஒரு உடலை கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இஸ்ரோவுக்கு வேலைக்கு போயிட்டார். 1984 வாக்குல அவர் இஸ்ரோவுக்கு வேலைக்கு போயிட்டார். 82 வாக்குல படிச்சு முடிச்சிட்டாரு. 2 வருஷம் வேலை பார்த்துட்டு 84ல இஸ்ரோ போயாச்சு. என்ன படிச்சிருக்கிறாரு? டிப்ளமோ தான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஐஐடி கரக்பூர்ல ஏஎம் அண்ட் ஐஇ கோர்ஸ் படிச்சாரு, பிடெக் படிச்சாரு, பிஹெச்டி படிச்சாரு. எல்லாம் ஐஐடி கோரக்பூர்ல படிச்சாரு. படிச்சுட்டு ரிமோட் சென்சிங் டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணார். ஒர்க் பண்ணிட்டு தான் இப்ப என்னவா இருக்காரு? 84ல இருந்து 2025 வரைக்கும் எத்தனை வருஷம்? 41 வருஷம். அவருடைய 40 வயது, 40 வருஷம் எங்கே வேலை பார்த்திருக்காரு? ஐஎஸ்ஆர்ஓல வேலை பார்த்து படிப்படியா வேற வேற பொசிஷன்ல இருந்து இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? அவருடைய தலைவரா இருக்காரு. ஆனா அவர் படிச்சது 9வது வரைக்கும் எங்க? எப்படி மண்ணெண்ண விளக்கு இல்லையா? அப்ப நாம நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நமக்கு தடைகளா? பதில்
ஆம் அல்லது இல்லைங்கிறது சத்தமா வரணும். நாம் நினைச்சிருக்கக்கூடிய தடைகள்லாம் தடைகளா? சத்தமா இல்லைன்னு சொல்ல வரைக்கும் அடுத்த டாபிக் போக மாட்டேன். இல்லை. அதற்கு எடுத்துக்காட்டு தான் நாராயணன் சார் அவர்கள். நெக்ஸ்ட், இது பேரை நான் ஏற்கனவே போட்டேன், நீங்க பார்த்துருக்க முடியாது. இவரும் நம்ம ஏரியா பக்கம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவர் தான். இப்போ நேற்று வந்து நிறைய வேலை வாய்ப்பு பற்றிலாம் சொன்னாங்க. நீங்கள் 90% எடுத்துட்டீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் போகலாம், கம்பெனியில் வேலைக்கு போகணும்னா வந்து அரியர் இல்லாமல் இருக்கணும், இதெல்லாம் சொன்னாங்களா? இவர் கம்ப்யூட்டர் வல்லுநர், அதிக வேலை இல்லைன்னா இசியும் கம்ப்யூட்டரும் ஏஎன்ஐயும் சந்தோஷப்பட்டுக்கலாம். இவர் ஒரு பிஇ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பேர் என்னது? ஸ்ரீராம் பிரசாத், மதுரைக்கார். இவர் நார்மலா படிச்சாரு, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டாரு. 5 years ஆயிடுச்சு. வாட் நெக்ஸ்ட்? வேலைக்கு போறோம், வேலை அப்படியே போயிட்டு இருக்கு, சம்பளம் அப்படியே வந்துட்டு இருக்கு. ஓகே, இது ஒரு மாதிரி வந்துட்டு போர் அடிக்குது, இதான் பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறார். இப்படி யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல ஒரு நாள் அவங்க அம்மா வந்து அவசர அவசரமா ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்து தம்பி அப்படின்னு கூப்பிட்டு ஏதோ ஒரு மளிகை சாமான் வாங்கிட்டு சொல்றாங்க. இவர் மளிகை சாமான், ஆஃபீஸ் கிளம்புற சமயம் இவர் மளிகை சாமான் வாங்க போறாரு. போனா இறங்கி போய் தெருவில் அந்த மளிகை கடையில காலங்காத்தால் நின்று வாங்கிட்டு வந்துட்டு போறதுக்குள்ள 3/4 மணி நேரம் டைம் ஆயிடுது. 3/4 மணி நேரம் ஆனோடனே ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுது. அவர் வாங்கின மளிகை சாமான் 20 ரூபா 30 ரூபா ஒருத்து தான். ஒரு 20 ரூபா 30 ரூபா ஒருத்துள்ள மளிகை சாமானை வாங்குறதுக்கு நான் ஒரு 45 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணணுமா? இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாதா? இது வச்சுக்கிட்டு ஏதாவது புதுசா பண்ண முடியாதா அப்படின்னு யோசிக்கிறேன். இவர் ஏற்கனவே சாஃப்ட்வேர்ல வெப் டெவலப்பிங் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க் பண்ணது போக வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிறார், மாடிக்கு போறாரு. ஒரு ரூம் நிறையா முக்கியமான மளிகை சாமான்களை பூரா வாங்கிட்டு வந்து ஹோல்சேல வச்சுக்கிறார். ஒரு வெப்சைட் தொடங்குறாரு. இந்த வெப்சைட்ல இந்த மளிகை சாமானெல்லாம் வந்து லிஸ்ட் பண்றாரு. ஒரு ஆளை போட்டுக்கிறார் டெலிவரி பண்றதுக்கு. ஸோ யார் வந்து வெப்சைட்ல ஆர்டர் பண்றாங்களோ நான் உங்களுக்கு டெலிவரி பண்றேன். பிஸ்னஸ் ஒரு மாதிரி லைட்டாக போய்கிட்டே இருக்கு. ஆனால் வாங்கி வச்ச ஜாமான்லாம் உடனே தீரலை, நிறைய வேஸ்ட் ஆயிடும். நஷ்டம், தோல்வி, மிசன் தோல்வி. நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? இழுத்து மூடிட்டு ஒழுங்காக வேலையை பார்ப்போன்னு போயிடுவோம். அவர் யோசிக்கிறார் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கிடையில் அவருடைய வெப் டிசைனிங் ஃபீல்டில் அவருக்கு டவுன் ஆகிக்கிட்டே வருது. ரைட்டா? டக்குன்னு என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் எல்லா கடையும் சாத்திட்டு வேலையை விட்டுட்டு கோயம்புத்தூர் வந்துடுறாரு. கோயம்புத்தூர் வந்து ஒரு விவசாயிகிட்ட விவசாயம் கற்றுக்கிறாரு. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒரு விவசாயிகிட்ட 6 மாதம் விவசாயம் கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டு அவர்கிட்ட 6 ஏக்கர் நிலம் இருக்கு. எத்தனை ஏக்கர் நிலம் இருந்துச்சு? 6 ஏக்கர். அதில் 1 ஏக்கரை குத்தகைக்கு எடுக்கிறார். 1 ஏக்கரை குத்தகைக்கு எடுத்து 50 வகையான கீரைகளை பயிர் பண்ணுறாரு. எத்தனை வகை? 50 வகை பயிர் பண்ணி அது விளைஞ்சோடனே அந்த விவசாயிகிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாரு. எப்படி? இந்த 1 ஏக்கர் இருக்கக்கூடிய எல்லா கீரையும் நானே பறிச்சுக்கிறேன், அதுக்கான காசு நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 ஏக்கருக்கான குத்தகையை கொடுத்துட்டு கீரையை விளை வச்சு இவரே எடுத்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு கீரைலாம் நல்லா வந்துச்சு. ஏன்னா ஒரு இயற்கை விவசாயிக்கு அவர் நல்லா அவருக்கு பயிற்சி கொடுத்துட்டாரு, இவரும் நல்லா கத்துக்கிட்டாரு, கீரையும் நல்லா வந்துச்சு. எடுத்துக்கிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறாரு. அவங்க ஒய்ஃப் தான் அவருக்கு வந்து பேக் போகும். எடுத்துக்கிட்டு போய் ஒரு 150 கட்டை பறிச்சுட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் டே ஒரு வேன்ல வச்சுட்டு போறாரு. போய் அந்த அப்பார்ட்மெண்ட் முன்னாடி நின்று கீரைன்னு சொல்றாங்க. எல்லாரும் வந்து கீரையை பார்க்குறாங்க. கீரை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு 15 கட்டு கூட கீரை விற்கல. அவங்க ஒய்ஃப்க்கு இருந்து ஃபோன் வருது, எனக்கு எல்லா கீரை கட்டு வித்துருச்சா, போனீங்களே இன்னைக்கு என்னாச்சு, முதல் நாள் எல்லாம் எப்படி இருந்துச்சுட்டு. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்லம்மா பார்த்துட்டு இருக்கேன், நீ விற்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் வர்றாரு. தம்பி, நீ கொண்டு வந்த கீரையெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நீ வந்த நேரம் தான் சரியில்லாம இருக்கு. நாளைக்கு காலையில 5:30 இருந்து 6 மணிக்குள்ள வந்துரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில 5:30க்கெல்லாம் 75 கட்டு கீரையோட போய் நிற்கிறாரு. இதெல்லாம் நடந்தது உண்மையா? கோயம்புத்தூர்ல அபார்ட்மெண்ட்ல 75 கட்டு கீரையை 3/4 மணி நேரத்தில் வித்து போச்சு. கரெக்டான டைமுக்கு போய் வித்துட்டாரு. அவங்க சொல்ல கேட்டு அப்படியே அந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லுமே வந்துட்டு
கீரை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு 100 கட்டு 150 கட்டுன்னு விற்குது. உடனே பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு பிசினஸ் விரிவுபடுத்துறாரு. இப்படியே 7-8 அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க சொல்றாங்க, கீரை தவிர நீ வேற ஏதாவது வாங்கி கொடுப்பா அப்படின்ட்டு. உடனே பக்கத்துல ஊட்டியில யாரும் இயற்கை விவசாயம் பண்றாங்கன்னு பார்த்து அங்கிருந்து பழங்களை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. உடனே அவரோட பழைய மூளை வேலை செய்யுது. இப்ப திரும்ப அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணுவோம் அப்படின்ட்டு கீரைக்கடை.com அப்படின்னு சொல்லி வெப்சைட்டை ஓபன் பண்ணி கீரையை விற்க ஆரம்பிக்கிறார். டுடே 25,000 பின்கோட் இந்தியாவில், அப்படின்னா 25,000 போஸ்டல் கோட் இருக்கக்கூடிய ஊர்களுக்கும் UK, US, கல்ஃப் கண்ட்ரீஸ், நியூசிலாந்து போன்ற வெளிநாடுகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 24 வகையான மதிப்பு கூட்டப்பட்ட கீரை வகைகள், கீரை சூப்பு, கீரை பவுடர், கீரை ஸ்மூதி இப்படி விற்பனை பண்றாங்க. இப்போ அடுத்த கட்டமா கோயம்புத்தூர் விவசாய பல்கலைக்கழகத்தோட சேர்ந்துட்டு இந்த மதிப்பு கூட்டப்பட்ட கீரை சார்ந்த அல்லது விவசாயம் சார்ந்த பொருட்களை இன்னும் பெருசா எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்டாங்க, சார் எப்படி சார் நீங்க தேர்ந்தெடுத்தீங்க, எப்படி தைரியமா அந்த கீரையை ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணீங்க? அவர் சொல்றாரு, நான் தொடர்ந்து வாசிக்கும் பழக்கம் எனக்கு இருந்தது. நான் ஒரு ஆர்டிக்கிள்ல படிச்சேன், உலகம் முழுவதும் உணவுத்துறை அதுல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் டப்பால அடைச்சு பேக் பண்ணி வருது இல்லையா, அந்த மதிப்பு பால் அப்படியே கொடுத்தா வெறும் ராமல், அதே பன்னீர் பாலாடை கட்டின்னு கொடுத்தா சீஸ் பட்டர்னு கொடுத்தா அதுக்கு பேர் தான் மதிப்பு கூட்டப்பட்டது. அப்படி மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருள் சந்தை எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு இருக்கும் உலகம் ஃபுல்லா? எனி கெஸ்? ஒரு பிளைண்ட் கெஸ். எவ்வளவு இருக்கும்? 30 லட்சம் கோடி. எவ்வளோ? 30 லட்சம் கோடி. ஸோ உலகம் முழுவதும் மதிப்பு கூட்டப்பட்ட உணவு சந்தை 30 லட்சம் கோடி. 30 லட்சம் கோடியா 2030 இருக்குன்னு ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுது. அந்த சந்தையில நான் ஒரு முக்கியமான ஆளா இருக்கணும் அப்படின்ட்டு தான் தைரியமாக இந்த தொழிலை தொடங்கினேன்னு சொன்னார். அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க வெற்றி பெறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னாரு, நீங்கள் என்னெல்லாம் பண்ணா வெற்றி பெறலாம் அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க, ஆனா நீங்க எதெல்லாம் செஞ்சு தோத்துருக்கீங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். ஸோ என்ன செய்து வெற்றி பெறலாம் என்று மற்றவர்கள் சொல்லுவார்கள், என்ன செய்தெல்லாம் தோற்றோம் என்று நமக்கு தெரியும். இரண்டையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு புதிய பாதையை அமைத்தால் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொன்னது யாரு? ஸ்ரீராம் பிரசாத், கீரைக்கடை.com உடைய ஓனர். எப்படி இந்த ஜேர்னி ஆரம்பிச்சாரு? நம்ம ஒரு நார்மல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்குமே, அடுத்து என்ன, போர் அடிக்குதே, புதுசா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சவர்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவோரா இருக்கிறார். ரைட்? ஓகே. இது சார் படிக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு விவசாயம் கத்துக்கிறவங்களுக்கு, வேலை செய்யறவங்களுக்கு சார், என்ன மாதிரி தூங்கி விழுறவனுக்கு நான் என்ன சார் பண்றது? அடுத்த ஸ்லைட போடு. எந்திரி, அவன்கிட்ட கூட மைக்க. Where is mic? என்கிட்ட கூட. What's your name? சார் ராகேஷ். மைக் ஆன் பண்ணு. சார் ராகேஷ். என்ன படிக்கிறீங்க? சார் ஈசி. ஈசி. இவரும் ஒரு இன்ஜினியர் தான், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான், உன்னோட ரிலேட் ஆனவர். ஒரு பேர் வாசி. பேர் அங்க இல்ல, தெரியல. கீழே என்ன எழுதியிருக்கு? சார் மீட் த பிஸ்னஸ் கோச் ஹூ ஹவு. மீட் த பிஸ்னஸ் கோச் ஹூ ஹூ மெட்ரோர் ஓவர் mentored over 25,000 10% சார். கீழே என்ன போட்டிருக்கு? டீபர்னர்ஸ். என்டர்பிரனர்னா தொழில் பண்றவங்க. அது என்ன சார் டீபர்னர்? என்ன அர்த்தம்? இவர் எப்படின்னு கேட்டா, சார் எனக்கு வாய் மட்டும்தான் சார் வரும், நல்லா பேசுவேன், அதான் எனக்கு வந்தது.
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள். பிஇ படிக்கும் பொழுது இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிக்கிற 10 பேரை சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணி மற்றவனுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்து நீ மற்றவனுக்குலாம் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அப்படிப்பட்ட ஆளாப்பா? அப்படி சொன்ன சார் ராகேஷ். ராகேஷ், நீ எப்படி எல்லாத்துக்கும் கதை நல்லா சொல்லுவியா? கதை விட மாட்டியா? சார் சினிமா கதையெல்லாம் படம் பார்த்துட்டு வந்து கதை என்னன்னு சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டியா? இவர் நல்லா சொல்லுவார், கதையெல்லாம் நல்லா சொல்லுவார். இவரும் பிஇ படிச்சார். ஆனால் படிக்கும்போது என்னன்னா நம்ம இந்த கற்றல் அப்படிங்கிறது கற்றுக்கொள்ள நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். புதிய புதிய புரிதல் கொடுக்கும். இவர் கற்றுக்கும் போது என்ன நினைச்சாருன்னா, சாஃப்ட்வேர் போகிறோம், சென்னையில் ஒர்க் பண்ணுறோம், பெங்களூர் போகிறோம், யூஎஸ் போகிறோம், கிரீன் கார்டு வாங்குகிறோம், செட்டில் ஆகும். ஏன் நம்மளே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் செக்ஷனில் மற்றவனும் சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கோம். நாம் அமெரிக்கா போக மாட்டோமா அப்படின்னு நினச்சவர் இவர். ரைட்டா? இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேலைக்கு போயிடுறாரு. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நாம நினைக்கிற மாதிரி வேலை இல்லை, இது கொஞ்சம் சிக்கலா இருக்குது, நம்மளுக்கு வந்துட்டு சரியா வரல, இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. நமக்கு சாஃப்ட்வேர் வேலை ஒத்து வராதுன்னு முடிவு பண்றாரு. அப்ப என்ன பண்ணலாம்? படிக்கும்போது என்ன நல்லா வந்துச்சு, ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நல்லா வந்துச்சு. இவரும் பொள்ளாச்சி சாரதான், பொள்ளாச்சி தான் இவருடைய ஊர். பேர் ராதாகிருஷ்ணன். ஓகே, ட்ரைனிங் அகாடமி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி வைக்கிறார். வச்சு சில கோர்சஸ் பண்றாரு, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் மாதிரி சாஃப்ட்வேர் ட்ரைனிங் வைக்கிறாரு. ஒரு 30-40 பேர் ஸ்டாஃபே போட்டு பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு பெருசா வந்துடுறாரு. ஆனா புதுசா வேற என்ன கோர்ஸ் பண்றதுன்னு தெரியல, புதுசா எப்படி ஆள் பிடிக்கிறதுன்னு தெரியல. லாஸ், கடையை மூடியாச்சு. ஒரு 18-20 லட்சம் நஷ்டம். என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சமயத்துல இவரோட ஃப்ரெண்ட் ரூம்ல இருக்கார். அங்கிருந்து 2 புக்கெட் வந்து படிக்கிறார். ஒரு புக்கு வந்துட்டு இன்ஃபோசிஸ் கம்பெனியோடைய நாராயணமூர்த்தி எழுதின பெட்டர் இந்தியா பெட்டர் வேர்ல்ட், ஏ பெட்டர் இந்தியா பெட்டர் வேர்ல்ட் அப்படின்னு ஒரு புக் படிக்கிறார். அதே மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸ் ஆண்டர்பிரனர் அப்படின்னு ஒரு புக் படிக்கிறார். இது எழுதுறது வந்து சுப்ரதோ பக்சி அப்படின்னு ஒருத்தவங்க. இந்த 2 புக்கையும் படிச்சுட்டு என்ன பண்றாருன்னா, நாம ஒரு டீ கடை வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. எப்படி அந்த முடிவு பெறாருன்னா, இந்த புக்லாம் படிச்சுட்டு அகாடமி வேற ஃபெயில் ஆயிருச்சா, என்னடா பண்றதுன்னு தெரியாம ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு சாயங்காலம் போல அவங்க கூட இருக்க சில ஃப்ரெண்ட்ஸ் தம்லாம் போடுவாங்க. அப்படி அவங்களோட வாக் பண்ணிக்கிட்டு ரோட்ல சென்னையில் ஒரு வேலை விட்டுட்டு சென்னையில் இருக்கிறார். நடந்து போறப்ப அப்படியே நடந்து போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தள்ளுவண்டி கடை, கொஞ்சம் தூரம் போகணும்னு வச்சுமே காஃபி டே. தள்ளுவண்டி கடையில் டீ 10 ரூபா, காஃபி டேல டீ வந்துட்டு மினிமம் 80 ரூபாயிலிருந்து 200 ரூபா 300 ரூபா வரைக்கும் இருக்கு. ஓகேவா? இப்போ ஸ்டார் பக்ஸ்னு ஒரு காஃபி கடை சென்னை பக்கம்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கு, அதை விட்டுருவோம். இவர்கிட்ட கேட்குறாங்க, அண்ணே எவ்வளோக்கு நீ டீ விற்கிறீங்க அப்படின்னு. 10 ரூபாப்பா. ஒரு நாளைக்கு எத்தனை டீனே விற்பீங்க? 500 டீ விற்போம்ப்பா. வேற என்னப்பா, வேற என்னன்னே விற்கிறீங்க? டீ பிஸ்கட்டு, பன்னு, வரிக்கி இதெல்லாம் விற்கிறோம்ப்பா. இவன் அப்படியே உட்காந்து கணக்கு போட்டு பார்க்குறாரு. திஸ்கல்ல ஒரு ராதாகிருஷ்ணன் 500 டீ, அந்த வடை, டீ, முறுக்கு, ஒரு 10,000 ரூபா வருமானம் பார்க்குறாரு. தள்ளுவண்டி கடை. அப்படியே அந்த பக்கம் போகிறான், பெரிய கடை. இவர்கிட்ட நிறைய பேர் இருக்கான், கூட்டம் வந்து வியாபாரம் நல்லா போகுது. என்ன யோசிக்கிறேன்னா, இந்த சின்ன கடைக்கும் அந்த பெரிய கடைக்கும் நடுவில் ஒரு கடை போடுவோம். இந்த சின்ன கடை மாதிரி அக்கியா இல்லாம, இந்த பெரிய கடை மாதிரி ரிச்சாவும் இல்லாம, கொஞ்சம் நீட்டா கிளீனா 10 ரூபா டீ பதில 20 ரூபா டீ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கொடுக்குறாங்க. கடை போட்டாச்சு, ஒரு 5-6 லட்ச ரூபா செலவு பண்ணியாச்சு. டீ காஃபி எல்லாம் வந்துட்டு நீலகிரி, ஊட்டி அங்கெல்லாம் போய் வந்துட்டு தேடி பிடிச்சி ஸ்பெஷலான டீ தூள், காஃபி கொட்டைகள்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா டேஸ்டா டீ போட்டாங்க. வியாபாரம் என்னாச்சு? பிச்சுக்கிட்டு போச்சு. உடனே அடுத்தடுத்த கடை, ஒரு 8 பிரான்ச் எல்லாம் தொடங்கியாச்சு. அடுத்து என்ன பண்றாங்க? உடனே அப்பதான் இ பைக் வருது. இ பைக் வாங்கியாச்சு,
அதுலேயும் வந்துட்டு ஆளை போட்டு பைக்கில் காஃபி விற்க ஆரம்பிச்சாச்சு. கம்ப்யூட்டர் பில்லு, பியூரிஃபைடு வாட்டரு, ஜம்முன்னு பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. அப்புறம் அப்படியே திடீர்னு டவுன் ஆகுது. என்னன்னு ரிசர்ச் பண்ணால் அதே டீ, அதே டேஸ்ட்டு, அதே ஒரே மாதிரி இருக்குது. கஸ்டமருக்கு போர் அடிச்சிருச்சு. இந்த மாதிரி என்ன பண்ணுவான், 4 நாள் ஒரு கடைக்கு போவான், 5ஆவது நாள் வேறு கடைக்கு போயிடுவான், வேறு டேஸ்ட்டுக்காக. பிஸ்னஸ் டல், திரும்ப நஷ்டம், திரும்ப கடையை முடியாச்சு. என்னாச்சு, ஏற்கனவே ஒரு 8 லட்ச ரூபா நஷ்டமா, இப்போ ஒரு 10 லட்சம் அவுட். இப்போ எவ்வளோ நஷ்டம், 18 லட்சம். நம்ம என்ன பண்ணுவோம், 18 லட்சம்னா நெஞ்சூலி வந்துடும், ஐயோ இந்த கடன் எப்படி கட்டுறது. ஆனால் இந்த பையன் என்ன பண்ணுறாருன்னா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அதான் முக்கியம். கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு, மச்சான் விடுறா பார்த்துக்கலாம், விடு, டோன்ட் வரி, இப்போ நான் கொஞ்சம் பணம் போடுறேன், பிஸ்னஸை ஆரம்பத்திலிருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பரவாயில்லையே நம்ம ஃப்ரெண்டு நமக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்ட்டு ப்ராஃபிட் சரி ஓகேடா, சரி இந்த வாட்டி பழைய தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரே வெரைட்டி போடக்கூடாது, நிறைய வெரைட்டிஸ் போடுவோம் அப்படின்ட்டு டீ காஃபி மட்டும் இல்லாமல் இஞ்சி டீ, தூதுவளை டீ, இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டீஸ் போடும், 20 வெரைட்டியில் டீ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பேரும் வர்ற ப்ராஃபிட்டில் உனக்கு பாதி எனக்கு பாதி, ப்ராஃபிட் ஷேரிங்கில் திரும்ப கடை. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் வெரைட்டியாக டீ போடணும்னா கொஞ்சம் ஹையர் ப்ரொஃபைல் ஏரியாவை பிடிப்போம். அதனால ஒரு ஐடி ஹப்புக்குள்ளே போயிடலான்ட்டு ஐடி பார்க்குள்ளே போய் கடை போடுறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வருது, நல்ல சக்ஸஸ். உடனே பரவாயில்லையே விட்டதெல்லாம் பிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு கடன்னு மேலே வர்றாங்க. இவங்களோட சக்ஸஸை பார்த்துட்டு எங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் கொடுங்க, உங்கள் பேரில் நாங்கள் கடன் எடுத்துக்கணும்னு கேட்குறாங்க. சென்னையில் ஆரம்பித்த கடை கோயம்புத்தூரில் பிரான்ச் போட்டாச்சு, மதுரையில் பிரான்ச் போட்டாச்சு, எல்லாம் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. 2020 என்னது, கொரோனா, கடையை சாத்தியாச்சு. நடந்தது, உண்மையா நடந்தது, கடையை சாத்தியாச்சு. நஷ்டம் இப்போ எவ்வளோ தெரியுமா, 40 லட்சம். 40 லட்சம் நஷ்டம். 3rd டைம் ஃபெயிலியர். ஷட் டவுன் பண்ணிட்டாங்க, கொரோனா லாக்டவுன் போட்டாச்சு. 3 நாள் 4 நாள், அதுக்கு மேலே இந்த பையனால் சும்மா உட்காந்துருக்க முடியல. ஃப்ரெண்ட்ஸோட ஜூம் மீட்டிங் போடுறான். ஜூம் மீட்டிங் போட்டு அப்படியே டிஸ்கஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, இப்படியே வெட்டியாக பேசிட்டு என்னடா பண்ணுறது, ஏதாவது பிரயோஜனமாக பேசுவோம், உனக்கிட்ட நிறைய டீ, சும்மா பேசிக்கிறாங்க, உனக்கிட்ட நிறைய டீ கடை போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, மச்சா டீ கடை போடுறது எப்படின்னு ஒரு மீட்டிங் போடுற அப்படிங்கிறாங்க. அந்த பையன், அந்த ஃப்ரெண்டு வந்து உண்மையாக சொன்னானா நக்கலாக சொல்கிறான்னு தெரியல. அவனுக்கு வந்துட்டு நல்ல ஐடியாவே இருக்கு அப்படின்ட்டு ஒரு 100 ரூபா, டீ கடை தொடங்குவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிறோன்னா டீ குடிச்சா ரிஸ்க் ஆயிடுவான், டீ கடை போடுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூம் மீட்டிங் போடுறாங்க. ஜூம் மீட்டிங் நல்லா போகுது. ஒரு மாதம் கழிச்சு டெல்லியிலேருந்து ஒரு கால், சார் நீங்கள் சொன்ன ஸ்ட்ராட்டஜிலாம் பயன்படுத்தி நான் ஒரு டீ கடை பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ கொரோனா பிளான் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எப்படியும் கொஞ்ச நாள் கன்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. கொரோனா முடிஞ்சிருது, ட்ரைனிங் கன்டினியூ பண்ணுறாப்புல ஒரு கால் ஆந்திராவிலேருந்து, நான் டீ கடை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இதுதான் நமக்கான வழி. ஸோ நமக்கு கடை நடத்துறதை விட கடை நடத்துறது எப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் வருது. நமக்கு வாய் தான் நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங்கே முழு நேரமாக வச்சுக்கிட்டாப்புல. ஆந்திராவில் இவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கடை தொடங்கின ஒருத்தன் 64 பிரான்ச் போட்டிருக்கான். நார்த் இந்தியாவில் ஒருத்தன் 40 பிரான்ச். சாய் வாலான்னு ஒருத்தன், சாய், இந்த ட்ரூ சாய் இப்படின்ற பேர்ல எல்லாம் டிஃப்ரெண்ட் பிராண்டிங் நேம்ல கடை தொடங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, இன்ன வரைக்கும் இஸ் த பிசினஸ் கோச். எதுக்கு, டீ கடை எப்படி தொடங்குவது, அதில் என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது, எதையெல்லாம் சரியா செய்யணும்ட்டு. சார்ஜ் எவ்வளோ தெரியுமா ப்ரெசென்ட்ல, 1 வருஷம் உனக்கு டீ கடை நடத்துறதுக்கு சொல்லி கொடுக்கணும்னா 85,000 ரூபா. லைஃப் டைம் அக்சஸ்னா 1.5 லட்சம் ரூபா. சும்மா சொல்லாதீங்க சார், கதை சொல்லாதீங்க சார் நீ நினைச்சேன்னா கூகுள் பண்ணி அவரோட கம்பெனி பேரு மைப்ரனர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிப்பாரு, தெரியும். வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கும் சொல்லியிருக்கிறாங்களா? இந்த புள்ள வாயுள்ள புள்ள.
ரைட் சார், எனக்கு அதான் சார் வரும். நிறைய பேருக்கு நிறைய என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும் சார், என்னால் செய்ய முடியாது சார்னு இந்த கூட்டத்தில் யார் ஒருவர் இருந்தாலும் கூட அவர்களும் வாழ்க்கையில் என்ன முடியும்? கமான், என்ன பண்ண முடியும்? வெற்றி பெற. எஸ் ஆர் நோ? சே எஸ். குட். நெக்ஸ்ட், அடுத்த கதை தான் முக்கியமான கதை, பாய்ஸ்க்கான கடைசி கதை, நம்ம பெரும்பாலானவங்களுக்கு வர்ற கதை. சார் இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு சார், நம்மளுக்கெல்லாம் ஒத்து வராது சார், நம்மளாம் என்னத்தை சார் படித்தோம்? திஸ் ஃபெல்லோ மோகன் ஈசியில் கைதூக்கு, இசிஇ நம்மால் தான். டிப்ளமோ இன் இசிஇ, டிப்ளமோ இன் இசிஇ கை கீழே போடு. முடிச்சிட்டாப்புல தட்டு தரு மாதிரி முடிச்சுட்டு பிஇ ஐடி ஜாயின் பண்ணாப்புல. என்னது பிஇ ஐடி? 7th செமஸ்டர்ல 27 அரியர். எத்தனை? 27. சொல்லு பார்க்கலாம், எத்தனை அரியர்? 27 அரியர். அப்ப 8th செமஸ்டர் இவங்க எழுதின பேப்பர் ப்ராஜெக்டை தவிர்த்துட்டு பேப்பர் மட்டும் எத்தனை? 30. 30லயும் மனுஷன் பாஸ் பண்ணிட்டான். 30லயும் பாஸ் பண்ணிட்டான். 30லயும் பாஸ் பண்ணா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துருமா? பிஇல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருமா? பாஸ் பண்ணிட்டான். எப்படி பாஸ் பண்ணான்னு தெரியல, எப்படியே பாஸ் பண்ணிட்டான், வெளியே வந்தாச்சு. இது நடந்த வருஷம் 2006. இப்ப இருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி. 2006, 2016, 2024, 16 வருஷத்துக்கு முன்னாடி. 16 அல்லது 18, ரைட். இப்ப சென்னைக்கு வேலைக்கு போறப்ப எவ்வளவு தெரியுமா சம்பளம்? மாசம் 750 ரூபாய். மாசம் 750 ரூபாய். ஆனா அந்த பையனுக்கு என்ன தெரியுமா ஆசை? இவங்க அப்பாவுக்கு ஆடி எக்ஸ் சீரிஸ் கார் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. ஆடி கார் வாங்கி கொடுக்கணும். இவங்க அப்பாவுக்கு ஆடி கார் வாங்கி கொடுக்கணும். ஏண்டா அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா கடல்ல மீன் பிடிக்க போற ஒரு நம்ம அப்துல் கலாம் ஐயா மாதிரி ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாமரை குளம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜை சேர்ந்தவர். ஆடி கார் வாங்கணும். ஆனா மொதமா சம்பளம் எவ்வளோ? 750 ரூபா. ஆடி காரு 1 கோடிப்பு. சிவகார்த்திகேயன் படத்துல சொல்ற மாதிரி 1 கோடிப்பு. நீ பார்த்த நெசம்மா. ஆனா நெசம்மா ஆடி கார் எவ்வளோ? 1 கோடி. 750 ரூபா சம்பளத்துக்கு வர்றாரு. 2 வருஷம் வேலை பார்க்குறாரு. 2 வருஷம் கழிச்சு ஒரு கம்பெனிக்கு, புது கம்பெனிக்கு போறாரு. சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 12,000. நல்ல குரோத் தானே. 750 ரூபாயிலிருந்து 12,000 நல்ல குரோத். 15வது நாள் மேனேஜர் கூப்பிட்டு, தம்பி நீனா வெளியே போயிட்டீங்கன்னா மரியாதை, நான் அனுப்பிச்சேன்னா உன் பெர்ஃபார்மன்ஸ் சுத்தமா சரியில்லை. வெளியே வந்தாச்சு. டிராகன் படம் பார்த்தீங்களா? மலையிலேயே அழுதுட்டு போற மாதிரி சாரு வர்றாரு. மழையெல்லாம் பெய்யல, சினிமாவில் இல்லை, மழையெல்லாம் இல்லை, ரியலாகவே அலறாரு. அழுன்னு அலறாரு. சே இப்படி ஆகி போச்சு, நம்மளை ஒருத்தர் ஒன்றுக்கு லாய்க்கலன்னு வெளியே அனுப்பிச்சிட்டானே. அழுதுட்டு முடிவு பண்ணாரு, இனிமே நான் எவன்ட்டையும் கையை கட்டி வேலை பார்க்க மாட்டேன், நானே முதலாளி ஆகணும். ஆனால் ரஜினி படம் இல்லை, ஒரு சாங்கில் வந்துட்டு 1 பவுன் தங்க காசு கொடுக்கறது தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லேயே பணக்காரனாக முடியாது இல்லை. 500 விசிட்டிங் கார்டு அடிக்கிறார். இவரும் வெப் டெவலப்பர் தான். லோகோ டிசைன் அண்ட் வெப் டெவலப்பிங். 500 கார்டு அடிச்சுக்கிட்டு சென்னையில் பாண்டி பஜாரில் போய் கடைக்கடையாக ஏறி, அண்ணே யாருக்காவது வெப் டிசைன் என்ன என்கிட்ட கொடுங்க, அண்ணே யாருக்காவது லோகோ டிசைன் என்கிட்ட வாங்கன்னு கொடுக்குறாரு. 500 பேர்கிட்ட 500 கார்டு, 500 கடை. ஒருத்தனும் கூப்பிடல. என்ன நினைக்கிறாருன்னா, தோத்துட்டோன்னு நினைக்கிறேன். என்ன நினைச்சாருன்னா, அப்போ நமக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு 500 கார்டு பத்தாது, 1500 அடிக்கும். இன்னொரு 1500 கார்டு அடிக்கிறாப்புல, இன்னும் கடையெல்லாம் கொடுக்குறாப்புல. பிஸ்னஸ் வருது. டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு, ஆள் போடுறாரு.
இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு நல்ல நண்பர், நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நண்பர்களுடைய பங்கு இருந்துகிட்டு இருக்கு. ஒரு நல்ல நண்பர் அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன்ட்ட கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா, எக்ஸனோரான ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட ஓனர்கிட்ட கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவர்கிட்ட இவர் பேசுறாரு, மோகன் பேசுறாரு. எக்ஸனோரா ஓனருக்கு என்னமோ தெரியல, மோகனை பிடிச்சு போச்சு. சில நேரத்துல சிலரை பார்த்தாவே செவுட்டோட அடிக்கணும்னு தோணும், ஏன்னு தெரியாது இல்லையா? சிலரை பார்த்தாவே நம்ம ஃப்ரெண்ட் ஆகிக்கணும்னு தோணும். இவர்கிட்ட என்ன பிடிச்சதுன்னு தெரியல, மோகனை வந்து பிடிச்சிருச்சு எக்ஸனோரா கம்பெனி ஓனருக்கு. நீ என் ஆஃபீஸ்ல இருந்து கூட வர்றவங்கள்ட்டலாம், என்கிட்ட வர்ற கிளைண்ட்ஸ்லாம் நான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், யாராவது உனக்கு பிஸ்னஸ் கொடுத்தாங்க நீ அதை பிடிச்சிக்கோ அப்படின்னு அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவருக்கு அப்படியே பிஸ்னஸ் வர ஆரம்பிக்குது. தனியாக ஒரு ஆஃபீஸ் போடுறாரு, தனியாக 2 ஆஃபீஸ் போடுறாரு, 3 ஆஃபீஸ் போடுறாரு, இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்போ தான் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் மூளை வேற மாதிரி வேலை செய்யும். அவருடைய இன்னொரு குரூப் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பிஸ்னஸ் தொடங்கிடணும் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் இன்னொரு ஸ்டார்ட் அப் தொடங்குறாரு. வெப் டிசைனிங், லோகோ டிசைன் சக்சஸ், ஐடியிலே வேற ஒன்று செய்கிறார், ஃப்ளாப். செகண்ட் அட்டெம்ப்ட் ஃப்ளாப், தேர்ட் அட்டெம்ப்ட் ஃப்ளாப், 4th ஃப்ளாப், 5th ஃப்ளாப், 6th ஃப்ளாப், 7th ஃப்ளாப், 7 ஃப்ளாப். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு ஏற்கனவே இருந்த எல்லா கம்பெனியும் போட வேண்டியதாக போச்சு. இந்த லோகோ வெப் டிசைனிங்லேயே 350 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 7 புதிய ஸ்டார்ட் அப்ஸ்னால அந்த 350 அவுட்டு கூடுதலா 44 லட்சம் ரூபா கிடையாது. எவ்வளோ? 44 லட்சம். சரி, ரைட். வெண்ணிலா கபடி குழு சூரி மாதிரி எல்லாத்தையும் அழிடா, போட்டை ஃபர்ஸ்ட் வந்து போடுவோம், பரோட்டாவை ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து போடுவோன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் போறாரு. பேங்கா ஏறி இறங்குறாரு. ஒரு பய லோன் கொடுக்கல. அப்படியே கொஞ்ச நாள் அலைஞ்சு திரிஞ்சு எஸ் பேங்க் இருக்கு இல்லையா, அவன் லோன் கொடுக்குறான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நம்ம வெப்சைட்டில் பணம் கட்டுவோம் இல்லையா, ஒரு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ல, இப்போ அமேசானில் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா இப்போ அமேசான் பேவே வந்துருச்சு. நம்ம வெப்சைட்டுக்கும், எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்குற வெப்சைட்டுக்கும் பேங்க்குக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்ஃபர் வெப்சைட் இருக்கும். ஓகேவா? பேபால் அப்படிலாம் அமெரிக்கன் ஒரு டிரான்ஸ்ஃபர் வெப்சைட் இருக்கும். அப்படி ஒரு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ற மணி டிரான்ஸ்ஃபர் போர்ட்டல் ஒன்று டெவலப் பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போ பே அப்படிங்கிற, இப்போ பே தமிழ் பேர் இப்போ பே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தொடங்குறாரு. சக்சஸ்ஃபுல்லாக போகுது. எந்த அளவுக்குன்னா, அவரோட இதில் 15,000 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் நடக்கிற அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. அப்பயே அவர் என்ன பண்றாருன்னா, கூடுதலா அவரோட குருஜி சொன்னதான், சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் பிசினஸ் போய்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும், செகண்ட் பிசினஸை தொடங்கிடணும் அப்படின்ட்டு ஒரு செகண்ட் பிசினஸ்க்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாரு. எல்லாம் கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. திரும்பியும் 2020, திரும்பியும் அந்த இவருக்கும் கொரோனா. சாரி, இது அதுக்கப்புறம் இவருக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ போய் ஆன்லைன் மணி டிரான்ஸ்ஃபர் இருக்குல்ல, அதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ரூல் போடுறாங்க. அந்த ரூலை இவங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. நெக்ஸ்ட் டே அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்பயே ஒரு 200 லட்சம் பேர் வேலை பார்த்துருந்தா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த செகண்ட் பிஸ்னஸ் டெவலப் பண்ணி வச்சிருந்தாரு இல்லையா, அதை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த முதல் கம்பெனியிலிருந்து ஒரு 15 பேருக்கு மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு, இப்போ யார் லோன் கொடுப்பா, அவங்கள்ட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கி அவங்களுக்கு ஒரு 15% ஷேர் கொடுத்துட்டு ஆரம்பிக்கலான்னு எல்லாம் ரெடி பண்றாங்க. கொரோனா ஓகே அப்படின்ட்டு அந்த கொரோனால சம்பளமே இல்லாம அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் வேலை பார்த்து போர்ட்டல் டெவலப் பண்ணி யூபிஐ, ஜிபே, போன்பே, அந்த மாதிரி இப்போ பேன்னு ஒரு யூபிஐ டெவலப் பண்ணி கொரோனா முடிஞ்சோடனே லான்ச் பண்றாங்க. ஜிபே, போன்பேலாம் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை மாதிரி பெரிய சிட்டிக்கு, சின்ன ஊருக்கு அத்தானிக்கு, கோபிக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க ராமேஸ்வரத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பேவை ஆரம்பிச்சு மெதுவாக வளர்த்தெடுத்து 2024 லாஸ்ட் இயர்ல இவங்களோட 1 இயர் டிரான்சாக்சன் இவங்களோட இப்போ பேவுடைய 1500 கோடி ரூபாய்.
எத்தனை பேர் இப்போ போய் பயன்படுத்துறாங்க? 5 லட்சம் குறு வணிகர்கள், சிறு வணிகர்கள், பானிபூரி விற்கிறவன், தட்டுவடை விற்கிறவன், அந்த மாதிரி காரப்பொரி விற்கிறவன், சின்ன மளிகை கடை, இந்த மாதிரி 5 லட்சம் மனிதர்கள் பயன்படுத்துறாங்க. லாபம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. கடனை அடைத்தாயிற்று. சென்ற வருடம் அவருடைய தந்தைக்கு ஆடி X1 சீரிஸ் கார் வாங்கி கொடுத்தாச்சு. ரைட்? யார் அவரு? பிஇல 7th செமஸ்டர்ல 27 அரியர், 8th செமஸ்டர்ல 30 பேப்பர் வச்சு கிளியர் பண்ண ஒருத்தர் தான் லைஃப்ல ஒரு கட்டத்திலையும் என்னென்ன மிஸ்டேக் பண்றோம்னு கத்துக்கிட்டு அதையெல்லாம் தாண்டி எத்தனை முறை தோத்தாரு? எத்தனை முறை? 7 முறை. 7 முறை தோத்தாலும் கூட கஜினி முகமது மாதிரி திரும்ப 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 முயற்சி பண்ணினதுனாலதான் வெற்றி பெற்றார். அதே மாதிரி ஒரு பிசினஸ் நல்லா போகுது அப்படின்னு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இல்லாம வெளியே வர்றாங்க இல்லையா? நானும் சார் ஒரு நாள் இந்த கதையை பத்தி பேசிட்டு இருக்கோம். நானும் என் கூட இருக்க சாரும் இந்த கதையை பத்தி பேசிட்டு இருக்கோம். கிளாஸ்ல எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க இல்லையா? 27 அரியர் எடுக்கிற ஒருத்தன் சக்சஸ்ஃபுல் ஆகி தகப்பனுக்கு X1 சீரிஸ் ஆடி கார் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வளர முடியும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க எங்க போனான்? எங்க போயிட்டான்னா கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல குஷன் சேருக்குள்ள தன்னை தொலைத்து விட்டு மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்கணும். அதானே? இவனோட அவன் திறமை ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அவன் கம்ஃபர்ட்டை விட்டு வெளியே வரல. கம்ஃபர்ட்குள் உள்ள போயிட்டோம்னா அடுத்த இலக்கை நோக்கி நம்ம மூவ் பண்ணவே மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு கதை ஒண்ணு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். அந்த பணக்காரர் வந்துட்டு கார்ல போறப்போ வந்துட்டு அவர் ஒரு டாக் கூடயே போய் வச்சிருப்பாரு. நல்லா இந்த ரிச்சான டாக் நல்லா போஷா கொடுத்து வச்சிருக்காரு. ஒரு இடத்துல ஒரு தெருவில் போய் நிக்கிறாரு. ஒரு தெருநாய் அவர் புறாண்டி விட்டு போயிருக்கு. இவருக்கு பயங்கர கோபம். இந்த தெருநாய் நம்மளைய புறாண்டி விட்டுச்சு அப்படின்ட்டு உடனே என்ன சொல்றாரு? அவருடைய அந்த பணக்கார நாய் இறக்கிட்டு காமி வா, அவனை போய் அடிச்சுட்டு வா, அப்படி கடிச்சு வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டார். உடனே அவருடைய பணக்கார நாயும் அந்த தெருநாயை துரத்திக்கிட்டே ஓடுது. தெருநாய் ஓடியே போச்சு. இந்த நாய் திரும்ப வந்துருச்சு. கேட்குறாரு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி. ஒன்றும் பண்ணல. ஏன்? ஓடி போச்சு. உனக்கு நான் எவ்வளோ போஷாக்கா போட்டு வளர்க்குறேன், என்ன ஒரு நாய் புறாண்டிட்டு போகுது, நீ அவனை போய் அடிச்சுட்டு சொன்னா அடிச்சுட்டு வர மாட்டேங்கிற, நீ எல்லாம் என்ன ஒரு நாய் அப்படின்னு கேட்கிறாரு. விளங்காத நாய் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவருடைய பணக்கார நாய் சொல்லுது, ஐயா நான் உங்களுடைய எஜமான விசுவாசத்துக்காக வேலை பார்க்குறேன். ஆனா அந்த நாய் தான் உசுரை கையில பிடிச்சுக்கிட்டு தான் உசுரை காப்பாத்துறதுக்காக ஓடுது. உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுறது ஜெயிக்குமா, எசமான விசுவாசத்துக்காக துரத்துறது ஜெயிக்குமா அப்படின்னு கேக்குது. எது ஜெயிக்கும்? உசுரை காப்பாத்திக்கிற ஓடுறதுதான் ஜெயிக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை, ஓடித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு இருந்தோம்னா இவரை போல ஓடி ஜெயிப்போம். இன்னைக்கு சாப்பாட்டுக்கும் நாளைக்கு கல்யாணத்துக்கும் நாளைக்கு குழந்தைங்களுக்கும் காசு வருது போதும்னு நினைச்சோம்னா என்ன ஆயிடுவோம்? லட்சத்தில் ஒருவராக தேங்கி போய்விடுவோம். இவரும் நம்மளுக்கு உதாரணமா இருக்கக்கூடிய டிப்ளமோ படிச்சுட்டு இன்னைக்கு 1000 கோடிகள்ல தொழில் பண்ணக்கூடிய ஒரு தொழில் முனைவோர் இப்போ பே மோகன். ரைட்? சரி, பாய்ஸ்க்கெல்லாம் போதும். ஒரு மைக் கூட. இப்ப இந்த 4 கதை, வீரமுத்துவேல், மயில்சாமி அண்ணாதுரை, நாராயணன், கீரைக்கடை சுரேஷ் அண்ட் மோகன், 5 கதையா? இந்த 5 கதைகளில் இருந்து எந்திரி, உன் பேர் சொல்லு. சரி, என் பேர் சந்தோஷ். சந்தோஷ். எந்திரிச்சு பேர் சொல்றதே ஒரு பெரிய விஷயம் தான். 5 கதையில ஃபர்ஸ்ட் ஒரு தைரியம் வந்துட்டு தான் நான் நினைக்கிறேன். கிளாப்ஸ். உனக்கு பிடிச்ச கதை எது? ஏன்? சரி.
மோகன் சார் கதை பிடிச்சி. மோகன் சார் கதை ஏன் சார் கடைசி வரைக்கும் விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கு. கடைசி வரைக்கும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைந்தார். குட், வாழ்த்துக்கள். நீ சார் என் பேர் தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன் யாரோட கதை? சார் சும்மா சொல்லு, யாரோட கதை? சார் ஃபர்ஸ்ட் வீரமுத்துவேல் சாரோட கதை. ஏன் உனக்கு தோணுது சொல்லண்டா, பேசணும். ஃபர்ஸ்ட் பேசியே ஒருத்தர் சாதிச்சிருக்க இல்லையா? எஸ், கம் அவுட், பேசு. சார் ஃபஸ்ட் டைம் பேச என்னமோ தெரியல சார் எனக்கு, ஆனால் அவர் தான் சார் பிடிச்சிருக்கு. வெரி குட், ரைட். ஸோ ஒருத்தருக்கும் ஒருத்தருடைய கதை உங்களுக்கு பயன்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி 5 minutes கேர்ள்ஸ்க்கான கதை. நெக்ஸ்ட், இந்த அம்மா யாருன்னு தெரியுமா? கேர்ள்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இந்த அம்மா யாரு? லோரியல்னு ஒரு கம்பெனி இருக்கு தெரியுமா? லோரியல் பாரிஸ். நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, வாஸ்தவம் தான். ஏன்னா நம்ம சிட்டியிலிருந்து வரல, மேக்கப் எதுவும் போடலை, அதனால நம்மளுக்கு தெரியாது. அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி தான் லோரியல் பாரிஸ் அப்படிங்கிற கம்பெனி. அந்த கம்பெனியினுடைய பிரசன்ட் வாரிசு, த ஒன் அண்ட் ஒன்லி வாரிசு இந்த அம்மா தான். 70 வயசு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பு கொண்ட உலகின் முதல் பணக்கார பெண்ணாக அறிவிக்கப்பட்டவர், கோடீஸ்வரியாக. சரியா? ரைட். இவங்க பாட்டி லோரியல் பாரிஸை தொடங்கினாங்க, இவங்க அம்மா நடத்தினாங்க, இவங்க புதிய உயரத்துக்கு கொண்டு போனாங்க. பட் நான் சொல்ல வர்ற கதை இதில் இல்லை. நெக்ஸ்ட், இந்த அம்மாவை தெரியாமல் இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. பட் பீயிங் எ கேர்ள், அடுத்து இருக்கிறவங்கள கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இதை தெரிஞ்சே இருக்கணும் இந்த அம்மாவை. யாருக்காவது எனி ஐடியா? ஓபரா வின்ஃப்ரே கேள்விப்பட்டிருக்கியா? யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கியா? ஓபரா வின்ஃப்ரே. இப்ப நீயா நானான்னு சொல்லிட்டு ஒரு தொலைக்காட்சி ஷோலாம் நடக்குது இல்லையா? அந்த ஷோ மாதிரி, அந்த ஷோக்கெல்லாம் அடித்தளமிட்ட லேடி தான் இந்த லேடி. அமெரிக்காவில் டாக் ஷோ நடத்தின லேடி ஓபரா வின்ஃப்ரே. இவங்களுடைய இன்னைக்கு சொத்து மதிப்பு தோராயமாக 25,000 கோடி. பட் அது வல்ல விஷயம், இவங்க அப்பா சுரங்கத்தில் வேலை செய்கிறவர், அம்மா வீட்டு வேலைக்கு போகிறவங்க. 1980களில், இந்த அம்மாவுக்கு 70 வயசு ஆயிடுச்சு. ரைட்டா? அம்மாவும் அப்பாவும் தனித்தனியாக வாழ்ந்தாங்க. 14 வயசில், இந்த லேடிக்கு படிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, 14 வயசில் சொந்தக்காரங்களாலே ஹராஸ் பண்ணப்பட்டார், பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டார். வெளியில் இருந்தெல்லாம் எவனும் கிடையாது, சொந்தக்காரனை. ஏன்னா அப்பாவும் அம்மாவும் தனித்தனியாக இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் அப்பா கூட, கொஞ்ச நாள் அம்மா கூட, கொஞ்ச நாள் பாட்டி கூட. ஸோ அதனால் சொந்தக்காரங்களே வந்துட்டு ஆசை வார்த்தைக்குறி ஏமாத்திடுறாங்க. 14 வயசில் குறை பிரசவத்தில் குழந்தை பிறந்து அபார்ட் பண்ணிடுறாங்க இந்த லேடிக்கு. அப்போ என்ன மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா ஒரு விஷயம் சொல்லுவாராம், நிறையா படிமா, படிச்சுட்டு நீ என்ன படிக்கிறியோ அதை சொல்லுமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்பாராம். இந்த பொண்ணும் படிச்சுட்டு சொல்லும். அப்படி சொல்லி சொல்லி பழகினதுனால ஒரு 16 வயசில் ஒரு பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுது. ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின உடனே ஒரு யூனிவர்சிட்டியில் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கிது. போகிறாங்க, படிக்கிறாங்க. படிக்கும்போதே வந்து லோக்கல் டிவி சேனலில் பேசுகிறாங்க, ரேடியோவில் பேசுகிறாங்க, படித்து முடிச்சிடுறாங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு லோக்கல் டிவி சேனலில் செய்தி வாசிப்பாளராக இவரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேயே பாதிக்கப்பட்ட பெண் இல்லையா, ரொம்ப அக்ரஸிவாக உணர்ச்சி வசமாக பேசுவாங்க. அதனால் அம்மா இப்படியெல்லாம் பொங்குனினா உனக்கு டிவி சேனல் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு டாக் ஷோ, அந்த டிவி சேனல் அந்த டாக் ஷோ சும்மா அது ஒரு டைம் பாஸ் போயிட்டு இருக்க டாக் ஷோவில் கொண்டு போய் இவங்கள போட்டுறாங்க.
அங்கே போய் இதே அக்ரெசிவாக பேசுகிறாங்க. அந்த டாக் ஷோவை நம்பர் 1 கொண்டு வர்றாங்க. அந்த டாக் ஷோவில் ஒரு ஃபார்மேட் இவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அப்போது அவங்க ஒரு டாக் கொடுக்குறாங்க, ஒரு பேச்சு பேசுகிறாங்க. குழந்தையாக இருக்கும் பொழுது தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள், தனக்கு ஏற்பட்ட பாலியல் துன்புறுத்தல்கள், தான் பட்ட கஷ்டங்கள், இப்படியெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. அமெரிக்கா ஃபுல்லாக அந்த மக்கள் கேட்குறாங்க. ஒரு தன்னெழுச்சியான ஒரு விவாதம் உருவாகுது. அதற்கு பிறகு அமெரிக்காவில் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அந்த டாக் ஷோலேருந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வின்ஃப்ரே டாக் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டாக் ஷோ நடத்துகிறாங்க. அவங்களுடைய ஃபார்மேட் தான் வந்துட்டு த இன்டிமேட் கன்ஃபெஷன். அதாவது கேமராவுக்கு முன்னாடி வந்து தன்னுடைய சோக கதையெல்லாம் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு சீன் வைக்கிறாங்க இல்லையா, இதுக்கு இப்போ இது வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க. ஆனால் இதனுடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தன்னோட சொந்த கதையை உண்மையாக அடிமனதின் ஆழத்திலிருந்து இந்த அம்மா பேசினாங்க. அதன் வழியாக ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டு ஒரு சட்டமே வந்தது. ஓகேவா? அதற்கு பிறகு பேச்சாளராகவே தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. பிறகு சினிமா ப்ரொடியூசர் ஆனாங்க. இவங்க நடிச்சே ஒரு படம் வந்தது, ஒரு டிவி சேனல் தொடங்கினாங்க. இப்படியாக வளர்ந்து வளர்ந்து தன்னை ஒரு பெண்களுக்கான ஒரு பேச்சாளராக முன்னிறுத்தி கொண்டு பொதுவெளியிலும் பேசி இன்னைக்கு ஒரு சிறந்த தொழில் முனைவோராக இருக்கிறாங்க. ரைட்டா? இப்போ ஃபர்ஸ்ட் டேல சீஃப் கெஸ்ட் கேட்டப்போ 2 பேர் பேசுனீங்க, ஒரு பாய் ஒரு கேர்ள். அவமானம், அதனால் பட்ட வலி, அதனால் படிக்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு நான் வேற சில விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு தான் வச்சுருந்தேன். அந்த 2 பேர் பேசுனதுக்கு அப்புறம் தான் ஒரு 5-6 கதைகளை உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் டாப்பிக்கை மாற்றினேன். ஸோ இதில் சொல்லப்பட்டதில் கடைசி 2 பேர், மோகனும் ஓப்ரே வின்ஃப்ரேவும், ஒரு ஆண் ஒரு பெண்ணை எடுத்துக்காட்ட வச்சிருக்கிறேன். இவர்கள் பட்ட அவமானங்கள், 7 முறை தோத்துட்டு 8வது ஒரு பேங்க்ல ஏறி நிற்கும் போது அந்த பேங்க் இவரை எவ்வளோ நேரம் நிற்க வச்சிருப்பாங்க, என்ன பதில் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், நம்பி மாமாதா அப்படின்னு கூட போன ஒரு சொந்தக்காரர் துன்புறுத்தப்படும் பொழுது ஒரு சிறுமியாக இந்த பெண் என்ன வலி அனுபவித்திருப்பாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எண்ணி பார்த்தோம்னா, நாம் அடைகின்ற அவமானம் எல்லாம் ஒரு அவமானமே அல்ல. அதையெல்லாம் நம்ம வந்துட்டு அந்த தடையெல்லாம் படிக்கலாக மாற்றி மன உறுதியோடும் தன்னம்பிக்கையோடும் ஓட ஆரம்பித்தால் நிச்சயமாக பந்தயத்திலே வெற்றி குதிரைகள் நீங்கள்தான் என்பதை சொல்லி கடைசியாக ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் இது வேண்டாம். நெக்ஸ்ட் சாட் ஜிபிடி. ஒரு இசிஇ டிபார்ட்மெண்ட் வந்து அன்னைக்கு ஒரு சார் வந்து பேசினார் இல்லையா, என் ஸ்டூடெண்ட் அமெரிக்காவில் இருக்கிறான், அவனுக்கு பதில் சொல்ல தெரில, நான் சாட் ஜிபிடியில் எடுத்து போட்டு ஆன்சர் எழுதுவேன்னு ஒரு வரியில் சொல்லிட்டு போனார். யாராவது கவனிச்சிங்களா? அந்த சாட் ஜிபிடிங்கிறது ஒன்றும் கிடையாது, இட் இஸ் அ வெப்சைட். அதில் போயிட்டு உன் மொபைலில் ஓப்பன் பண்ணாலும் சாட் ஜிபிடி வரும். உங்கள் பேர் என்ன? கனிஷ்னா. இனிஷியல் பி. கனிஷ்னா. ஃபர்ஸ்ட் இயர் சிவில், சத்ய பாலிடெக்னிக் காலேஜ், ஆப்பக்கூடல். எனக்கு இன்னைக்கு ஃபீவர், பிரின்சிபலுக்கு ஒரு லெட்டர் எழுதணும், கிவ் மீ அ லெட்டர் அப்படின்னு சொன்னால் போதும். அது அழகா ஃப்ரம் டு போட்டு ஒரு லெட்டர் கொடுக்கும். வாட்ஸ் யுவர் நேம்? ஷர்மிளா. ஐ எம் ஷர்மிளா. என்ன டிபார்ட்மெண்ட்டு? ஐஎன்சி டிபார்ட்மெண்ட், சத்ய பாலிடெக்னிக் காலேஜ், ஆப்பக்கூடல். ஐ நீட் அ போனஃபைட் சர்டிஃபிகேட் டு கெட் அ ஸ்காலர்ஷிப், டு சப்மிட் அ ஸ்காலர்ஷிப் ஃபார்ம். இல்லை தமிழில், என் பேர் ஷர்மிளா, நான் கருவியல் கட்டுப்பாட்டு துறையில் படிக்கிறேன், எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட்க்கு கடிதம் கொடு அப்படின்னு தமிழில் கொடுத்தீங்கன்னா, தமிழில் டைப் பண்ணினா, கடிதத்தை ஆங்கிலத்தில் கொடு அப்படின்னு தமிழில் டைப் பண்ணினா அது அழகாக ஆங்கிலத்தில் கொடுக்கும். ரைட்? இன்னொரு பையன், சார் வந்து ஓம்ஸ்லா படிச்சிட்டோன்னு சொல்கிறாரு. ஓம்ஸ்லா எனக்கு புரியலை, நான் வந்து டிப்ளமோ பையனுக்கு புரிகிற மாதிரி ஓம்ஸ்லா சொல்லிக் கொடு. டைப் பண்ணினா சொல்லிக் கொடுக்கும். நம்பலைனா சாயங்காலம் வீட்டுக்கு போய் சாட் ஜிபிடின்னு ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணி பாரு. இதில் ஆரம்பித்து
நீ எவ்வளோ பெரிய விஷயங்கள் கேட்டாலும், நாங்கள் நிறையா விஷயங்கள் சேட் ஜிபிடியில் கேட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், ரைட்டா டீச்சர்ஸ். ஸோ எங்கள் லெவலில், ஸோ நீ உன் லெவலுக்கு என்ன தேவையோ, உன் அளவில் என்ன தேவையோ, நான் லோயர் ஹையர் சொல்ல, எனக்கான தேவைகள் வேற, உனக்கான தேவைகள் வேற, என்ன தேவையோ அதை கேட்டேன்னா கொடுக்கும். அடுத்தது அவர் சொல்லாதது பர்ப்ளெக்சிட்டி. ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்றாரு கெமிஸ்ட்ரி சார், ஓகேவா, வினையூக்கிகள் பற்றி ஒரு கட்டுரை வரைகன். அவர் சொல்றாரு எந்த புக்கையும் பார்த்து எழுதக்கூடாது, 10 புக்கை ரெஃபர் பண்ணி எழுதணுன்ட்டு. அப்போ நீ சாட் ஜிபிடி போகக்கூடாது, பெர்ப்ளெக்சிட்டியில் போயிட்டு ரைட் 1 பேஜ் நோட் ஆன் வினையூக்கி, இங்கிலீஷில் என்ன சார் வினையூக்கிக்கு, கேட்டலிஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. நானும் தமிழ் மீடியம் தான், ரைட்டா, கேட்டலிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீ 1 பேஜில் கொடுத்தீங்கன்னா 1 பேஜ் கேட்டீங்கன்னா 1 பேஜ் கொடுக்கும், 2 பேஜ் கேட்டீங்கன்னா 2 பேஜ் கொடுக்கும். எந்தெந்த வெப்சைட்ல இருந்தெல்லாம் அல்லது புத்தகத்தில் இருந்தால் ரெஃபர் பண்ணியிருக்கிறோன்னு கீழே ரெஃபரன்ஸும் கொடுக்கும். ஸோ தகவல்களை ஒருங்கிணைச்சு எடுக்கணும் அப்படின்னா பர்ப்ளெக்சிட்டி. புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா சாட் ஜிபிடி. இது ரெண்டுமே உன் ஃபோனில் இருக்கு, ரைட்டா. நீ எப்போ வந்துட்டு இன்ஸ்டாகிராமையும் யூடியூப்ல வெத்து ரீல்ஸையும் பயன்படுத்துறதை விட்டுட்டு இதையெல்லாம் பயன்படுத்துறியோ இம்மிடியட்டா அடுத்த கட்டத்துக்கு போயிடுவேன். இதை பயன்படுத்த ஆரம்பிச்சேனாவே நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி உன்னுடைய லெவல் 1 ஸ்டெப் அஹெட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.